ஃப்ளவர்ஸ் அன்யோங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிரியாத வரம் வேண்டுமோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நான் பேசணும். இஃப் யூ டோன்ட் லைக் ஜஸ்ட் ஸ்கிப் இட், ஓகே? ஆக்சுவலாக வந்துட்டு நான் நிறைய எஃப்எஃப், நிறைய ஒன் ஷாட்ஸ், நிறைய மூவி பண்ணியிருக்கேன், கரெக்டாக? பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அதனால தான் இந்த ஒரு இதுவே யோசிச்சதே அதனால தான் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனதுனால. பட் இது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி தான் டவுட்டில் நான் இதை அப்படியே ஹோல்டில் வச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் வந்து ஒரு ஆத்தராக எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் பண்ண முடியாதுல்ல, பார்க்குற உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பிடிக்குமா 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 பிடிக்குமா. டே அது எல்லாமே அப்படியே உடச்சி போட்டிங்க நீங்கள். பிடிக்குமான்னு இருந்த இடத்துல இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வச்சுட்டிங்க. நான் ரிசீவ் லாட் ஆஃப் டிஎம்ஸ். இப்போது ரீசெண்ட் டேஸில் அவ்வளோ ரிசீவ் பண்ணேன். 7th எபிசோட், 8th எபிசோட், 9th எபிசோட், இது 3லேயுமே அது எல்லாமே ஜஸ்ட் டெக்ஸ்ட் கிடையாது, எல்லாமே வாய்ஸ் நோட்டு. அவ்வளோ எமோஷன் இருக்குது அந்த வாய்ஸில். நிறைய எஃப்எஃப் கேட்டிருக்கோம், நிறைய எஃப்எஃப் பண்ணியிருக்கோம். பட் இது ரொம்ப கனெக்ட் ஆகுது. எல்லாருமே ஒருத்தவங்க மாற்றி சொன்னால் கூட பரவாயில்ல, த சேம் டைலாக் எல்லார் டிஎம்லேயுமே ஒரே டைலாக் தான் இருக்கும். என்னால் அதை நம்ப முடியல. வாட், சத்தியமாக மை ரியாக்ஷன் இஸ் லைக் தட், அப்படி தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. த சேம் ஃபீல் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 500 கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ரிசீவ் பண்ணதே கிடையாது இப்போ வரைக்கும். பட் பிவிவியில் யூ ஆல் killing it girls, killing it seriously. இவ்வளோ ஹைப் கொடுத்து, இவ்வளோ வெயிட் பண்ணி, இவ்வளோ சப்போர்ட் பண்ணி, இவ்வளோ லவ் கொடுத்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னோடய பாட்டம் ஆஃப் தி ஹார்ட்லேருந்து நான் அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், த கமெண்ட்ஸ், டே என்னடா பண்ணுறீங்க அதுக்குள்ளே, நான் படிக்க முடியவே மாட்டுதுடா. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நான் எவ்வளோ படித்தாலும் அது அகெயின் அவ்வளோ லாங்காக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அவ்வளோ லாங்கு. அந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஸ்டோரி பற்றி மட்டும் இல்லாமல் ஃபேரி பற்றியும் இருக்கும். அதுதான் என்னோட ஃப்ளவர்ஸ். எல்லா வேர்ட்ஸ்லையுமே ஃபேரிக்கா நீங்கள் ஓகேவா, நீங்கள் ஓகேனா மட்டும் போடுங்க, டைம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. வாவ், வாட் எ லவ். டே திஸ் கைண்ட் ஆஃப் லவ் ஜஸ்ட் த ஹெவன் ஃபீல், லைக் அப்படி தான் இருக்குது. சீரியஸ்லி லவ் லாட்ஸ் தான். மை ஃப்ளவர்ஸ் ஆல்வேஸ் என்னோடய ஹார்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். அது எப்படி சொல்ல, என்னோடய லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக என்னோடய ஃப்ளவர்ஸை நான் மறக்கவே மாட்டேன். யூஆர் ஜஸ்ட் லைக் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், பியூட்டிஃபுல். இந்த உலகத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் நீங்கள். ஸோ ரொம்ப பேசணும்னு இருந்துச்சு, ஸோ பேசிட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். தென் ப்ரீவியஸ் பார்ட்ஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. காசு அதோட கண்டினியூஷன் தான் இது, அதை பார்க்கலாம். இது புரியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். தென் அந்த குட்டியூண்டு அங்கே லைக் பட்டன் இருக்குல்ல, அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபேரி கொஞ்சம் ஹாப்பி. தென் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டா ஃபேரி அப்படியே குச்சின்னு இருப்பா. ஸோ அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க எனக்காக. ஸோ ஓகே, தென் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு அவன் கையை காலை ஒச்ச அடுப்பில் வைக்கல. என் பேர் ஜிமின் இல்லை, நடு ரோட்டில் என்னை நிற்க வச்சுன்னு இந்த நான் எங்கே புரிய போச்சுன்னு தெரில. அடிச்சுவா இன்னைக்கு வா, உன்னை அம்மியில் வச்சு அரைச்சிட்றேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படி நடு ரோட்டில் இன்னும் புலம்பிட்டுருக்கான். சுகாவும் ஜிம்மனோட டேட் வந்திருப்பாங்கல்ல. ஸோ ஜிம்மன் அப்படியே நிற்க வச்சுட்டு சுகா போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு. இனிமேல் பையன் வரல. எவ்வளோ நேரம் தாங்க நீங்கிறது, ஃபோனும் பிக் பண்ணல. நாயே இன்னைக்கு வா அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கு. அவன் காதுக்கு தான் சம்திங் சவுண்ட்ஸ் கேட்குது. ஸோ இப்போ அப்படி அந்த பக்கம் திரும்பி பார்க்க, ஸோ தூரத்தில் தான் ஒரு பைக்கு அப்படியே செம்மையாக வந்துட்டுருக்கு. அது ஒரு பர்சன் செம்ம மாசாக ஓடிட்டு வராங்க. லைக் அந்த ஹெல்மெட்டு ஜாக்கெட் எல்லாமே வியர் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ அப்படியே பார்க்குற ஜிமின் தான் ஆன்னு பார்த்துட்ருக்கான். பிகாஸ் ஜிமினுக்கு வந்து பைக் அடிக்ஷனு, பைக்னு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்க, வாவ் நான் பைக்கு பையன் மட்டும் இல்லை பையன் நல்லா இருக்கானே அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கு. அந்த பைக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து லைக் ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த பைக்கில் இந்த ஹெல்மெட்டில் லைக் அந்த கிளாஸ் இருக்கும்ல, அதை மட்டும் மேலே ஏற்றி விட்டு அந்த பர்சனா டிங்குன்னு ஒரு கண்ணடிக்க, சுகா ஏறு, ஏய் பைக் ஏறு, ஏறா
அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே லைக் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டு சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹேய் எப்படி உனக்கு பைக் பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? எனக்கு லேட் ஆயிடுச்சு, சாரி. கொஞ்ச நேரத்துல என் பிடிச்சனை தப்பாக நினச்சிட்டேனே, அவ்வளோ அவ்வளோ சுகா. போகலாமா? அப்படி சொல்லிட்டு லைக் பைக் ட்ராவல் எப்படி சொல்ல ஒரு மாதிரி ஜாலியாக பங்கமாக போயிட்டுருக்கு. லைக்கு இவங்க அப்படியே பைக்கை முறிக்க, இந்த பக்கம் ஜிமினோட முடி பறக்க, 2 பேரும் அப்படியே சிரிக சும்மா அப்படி தான் போய் நிற்க அந்த ரைடு. ஸோ இப்போது லைக் போயிட்டே இருக்க பைக்கு லைட்டாக ஸ்லோ ஆகுது. ஜிமனா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் பிகாஸ் அங்கே சைடில் ஒரு இளநீ கடை இருக்குது. ஸோ அப்படி அந்த பைக்கு ஸ்டாப் ஆக இவங்க தான் ஜிமனுக்கு வாங்கிட்டு வந்து இளநியை கொடுக்குறான். ஸோ ஜிமனும் அப்படியே குடிச்சிட்டு லைக் அந்த வியூ செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த பைக்கில் சாஞ்ச மாதிரி 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. சுகா, இந்த உலகம் ரொம்ப அழகில்ல? ரொம்ப பெருசும் கூட. நம்ம தான் இந்த உலகம் அப்படி இப்படின்னு சொல்லி தப்பு சொல்லிக்கின்னு நமக்குள்ளேயே உட்காந்துன்னு இருக்கோம். கொஞ்சமாக நம்ம ஷெல்லை விட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த உலகம் எவ்வளோ அழகுன்னு தெரியும்ல. கண்டிப்பாக நம்ம நினைக்கிறத விடவும் இந்த உலகம் ரொம்ப அழகு நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது. கரெக்டு. நம்ம நிறைய நிறைய ட்ராவல் பண்ணுச்சுக்கா, நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் கூட போகலாம், கண்டிப்பாக போகலாம். நமக்கு என்ன வேலை? பையனும் பெருசாகிட்டான், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறமா என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆமாம்ல, கிங்குக்கும் புரிசதும் கல்யாணத்தை முடிக்கிறான், நம்ம அப்படியே பழகிறோம், அவ்வளோதான். சரி, ஹனிமூன் எங்கே போகலாம்? நிறைய அதான் ஹனிமூன் 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 அப்படிங்க. ஏண்டா நம்ம பையனே கல்யாணம் போடலான்னு சொல்லியிருந்தேன், நமக்கு எங்கே ஹனிமூன் போகலான்னு கேட்டுட்ருக்க? சுக்கோ வர வர நீ ரொம்ப கெட்ட பூனையாக மாறிட்டுருக்கடா. ஜமன் உன்னை மாதிரி ஒருத்தனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் எப்படி நல்ல பூனையாக இருக்குதுன்னு சொல்ல, கெட்ட பூனையாக இல்லை, திருட்டு பூனையாக கூட மாறுவேன் அப்பப்போ. ஐய் 10 அடி தள்ளி பேசு மவனை. இன்னும் எனக்கு அந்த பிளான் இருக்குது, கவலைப்படாத, மறக்க மாட்டேன் நிறைவேற்றுற வரைக்கும். என்ன பிளானு? என்ன பிளானு? அதான் கிங்குக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ கண்டிப்பாக கொடுக்குறோம். டே கிங்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறந்தா உன்னை நீ அம்மா அப்பான்னு கூப்பிடாது, தாத்தா பாட்டின்னு தான் கூப்பிடும். சிவாய மூடு. உன்னை பார்த்தா பாட்டின்னு யாருக்காவது சொல்ல தோணுமா? எடா இப்படி பேசுகிற? அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த கண், முக்கியமாக அந்த ஹேரு, அப்புறமா போதும் ஷுவா வர வர நீ ரொம்ப ரொம்ப போகிறான் என்ன போகிறான் அப்படி சொல்லிட்டு ஜிமனா அப்படியே தள்ளி போக, இப்போ அப்படியே ஜிம்மனோட கையை பிடிச்சி இழுத்து லைக் பேக்கில் லைக் ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சுட்டு இவங்க வந்து அவனோட ஷோல்டரில் லைக் ஹெட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ல பேக்லேருந்து ஹக் பண்ணிட்டு நின்றுக்கிறான். லைக் நின்றுக்கிட்டு 2 பேரும் அழகாக அந்த வியூவை ரசிக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்படி நம்ம யூன்மெண்ட் 2 பேரும் அவங்களோட ரைடையும் சரி அவங்களோட டேட்டையும் சரி ரொம்பவே அழகாக என்ஜாய் பண்ணால் நம்ம அப்படியே அதை கட் பண்ணி இந்த பக்கம் வரலாமா? லைக் அங்கே ஜாங்கோட மேன்ஷனில் தான். ஸோ ஒரு சோஃபாவில் தாங்க உட்காந்துருக்க, அந்த பக்கம் இருக்க சோஃபாவில் லைக் எல்சாவும் ஜாங்குக்கும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே ஜின்னா குக் பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் பார்த்துட்ருக்கான். நீ மாஃபியாவா? ஆமாம், நான் மாஃபியா. எப்போலேருந்து? ஒரு 15 வருஷமா. ஓ, நீ எங்கே போயிட்டு வர? அது மின்ஹோவை பார்க்க. நிஜமாவா? ஆமாம். ஜீவன் எங்க? வீட்டுக்கு போயிட்டான். சரி, 2 பேரும் போய் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு அந்த சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துக்கிறான். இப்போ அப்படியே எல்சாவும் ஜங்குக்கும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்பா நான் அப்படியே நைஸாக கிளம்பிடுறேன், அவங்கள சமாளிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. நான் தனியாக விட்டு போகலான்னு பார்க்குறியா? அடிங்க நீ பாரு, திட்டு வாங்கினாலும் அடி வாங்கினாலும் அப்பா விட்டு 1 இன்ச்சு நகரக்கூடாது, சரியா? அவங்கள சமாளிக்க என்னால் முடியாது, தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்க. நீங்களே வாங்கிக்கோங்க, பொண்ணுக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா? பிரின்சஸே, என்ன நடந்தாலும் அப்பா விட்டு போகக்கூடாது. பாய்ப்பா, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். ஏய் நில்று. எதுக்கு உட்காந்துருக்கீங்க? போங்க போய் சாப்பிடுங்க.
சப்போ தாங்க தான் தாங்க பார்த்துட்டு அப்படியே வந்து தாங்க பக்கத்தில் ஒரு மாதிரி வரசிட்டு உட்காரான். ஸோ அப்போ தாங்க தள்ளி உட்காரான், செகண்ட் தள்ளி உட்காரான், தாங்க தள்ளி உட்காரான், அகைன் தள்ளி உட்காரான். சோஃபாவோட எட்ஜு, அதுக்கப்புறம் தள்ள முடியாது. ஸோ எந்திருக்கிறான், அப்படியே ஜாங்க கை பிடிச்சி உட்கார வைக்கிறான். பாப்ஸு, அது நான் வேணும்னு பண்ணல. ஐ நோ உனக்கு அது பிடிக்காது, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, அதான் அது உள்ளே போயிட்டேன். ஐம் சாரிண்ணா, கோச்சாத. நான் அது எதுவுமே தப்பு சொல்லலையே. இப்போது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதானே பண்ண முடியும். அப்போல்லாம் கிடையாதுமா, எனக்கு பிடிச்சது நீ மட்டும்தான். அப்போது எனக்கு வேறு தனியாக என்ன இருக்குது சொல்லு. தெரியுது எல்லா வார்த்தையும் பொய்ன்னு நல்லா தெரியுது. நான் பொய்யா? நான் பேசுகிறேன். ஆமாம், நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் மாஃபியாவெல்லாம் சின்ன வேலை நினச்சிட்ருக்கீங்களா? ஒன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டா அதுலேருந்து வெளியவே வர முடியாது. உங்களுக்கு அது ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் அவளை என்ன பண்ணுவோம்? அதுக்கு தானே சொல்கிறேன். ஓ பாப்ஸே, எனக்கு புரியுது. கையெடுங்க, என்னை யாரும் கட்டிப்பிடிக்க வேண்டாம், அடிச்சிடுவேன். ஓ அடிச்சிடுவீங்க? ஆமாம், மிதிச்சிடுவேன். ஓ மீறிகிற அளவுக்கு போயாச்சா? கையிடுங்கன்னு சொன்னேன். பாப்ஸே பாரு, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். என்ன எனக்காக என்னை பார்த்துக்கிறேங்கிறத விட உங்கள் 2 பேருக்காகவும் என்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். என்னை நீ நம்பலாம். ஆமாம், மாஃபியா வேலை கஷ்டம்தான், டேஞ்சரஸ் தான். ஒன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டா அகெயின் வர முடியாது தான். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எல்லாம் எனக்கு புரியுது. அதே சமயம் நீ என்னையும் புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீ சொல்கிறது கையிடுங்க. தள்ளு விடுற. சாங்க சங்குக் தான் தாங்களோட கணத்தில் கிஸ் பண்ண போகிறான். பட் தாங்க அப்படியே லைக் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிக்கிறான் கிஸ் பண்ண விடாமல். ஓய் ஒன்னே ஒன்று. ஓ அப்படி? ஆமாம். அப்பா அவங்க கிடக்குறாங்க. தேங்க்ஸ்ப்பா. நானும் தேங்க்ஸு. ஸோ அங்கே தவங்க தான் அப்படியே பார்க்குறான். நான் பிரின்சஸ்ஸு அந்த கணத்தில். ஸோ அப்படியே அங்கே ஜாங்கோ பிரின்சஸோட இன்னொரு கணத்தில் கிஸ் பண்ண போக அவனோட கணத்தை பிடிச்சி இந்த பக்கமாக திருப்பி அப்படியே இவன் கணத்தில் கொடுக்க வச்சுக்கிறான். ஓய் பாப்ஸு, நான் உன் கோவலாம் அவ்வளோதான்ல. அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். ஸோ இந்த பக்கம் எல்சாவும் ஜாங்கோக்குமா அப்படி சிரிக்கிறாங்க. அப்பா நீங்கள் இன்னும் சாப்பிடல? சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டு அழகாக ஊட்டி விட்றா. ஸோ இப்போ தாங்க அப்படியே பார்க்குறான். ஆமாம், உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்ல தாங்க அப்படியே ஊட்டி விட்றா. ஸோ ஜாங்கோக்கா அப்படியே எல்சாவே ஒரு மாதிரி பார்க்குறான். என்னப்பா? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லுங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏனோ அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே வாழை பார்க்குறான். வாலில் ஜாங்கோட அம்மா பிக்சர் இருக்குது. ஸோ அப்படியே பிரின்சஸும் திரும்பி பார்க்குறா. என் அம்மாவை பார்க்குற மாதிரியே அப்படியா? சரி ஓகே, நான் தான் அவங்களோட பொண்ணு, நான் தான் அவங்களோட அம்மா. ஆமாம், இதுதான் எல்லார் வீட்லேயும் ஒரு பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது. நீ என் பிரின்சஸ்ஸு. அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டு சாப்பிட தாங்க அப்படியே பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து மேலே தான் காட்டுறோம். அங்கே தான் அங்கே கொண்டு வந்துரு பல திங்ஸு அது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போது ஜாங்கோக்கு தான் போயிட்டு தாங்களோட பேக்கில் ஹேக் பண்ணுறான். என்னங்க? ஓய் பாப்ஸு, உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஏய் ஏதாவது இருந்தால் கேளு. அப்படி எதுவும் எனக்கு இல்லையே. நிஜமாவா? உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ கேட்க வேண்டியது எனக்கு எதுவும் இல்லை. அன்னைக்கு ஆஃபீஸில் நம்ம 2 பேரும்
ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணமே. ஆமாம், அப்போது ஒரு பொண்ணு என்ன அப்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாலே. அதை பற்றி நீ ஏன் எதுவும் கேட்கல? என்ன கேட்கணும்? இல்லை, அவ என்ன அப்பான்னு கூப்பிடுறானா? ஏன் ஏன் சிரிக்கிற? அவ உங்களை எதுக்காக அப்பான்னு கூப்பிட்டா நீங்களும் உங்கள் பொண்ணை எதுக்கு அவளை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால நான் உங்களை சந்தேகப்படுவேன்னு நினச்சிங்களா? இல்லை, அது யாருக்காக இருந்தாலும் தோணும்ல. 20 வருஷம் ஆச்சு, அப்போ என்ன அப்பான்னு கூப்பிடுறா. யாருக்காக இருந்தாலும் யார் மேலேயும் தோணும். ஆனால் இந்த தயவுக்கு ஜங்குக் மேலே எப்போவும் அப்படி தோணாது. ஏன்னா நீங்கள் ஜங்கு, என்னோட ஜங்கு. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பாக எனக்கு தெரியும். எப்படி நீ என்னை இவ்வளோ நம்புற? நம்பலை, லவ் பண்ணுற. பாப்ஸே சரி, நான் சொல்கிறேன். அவ வேற யாரும் கிடையாது, சோஃபி. அங்கே தாங்கதான் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுறான். என்ன பேர் சொன்னீங்க? சோஃபி. சோஃபியா? அவ சோஃபி என் பொண்ணு. உங்க பொண்ணு? எனக்கு புரியல. புரிகிற மாதிரி அவனு நான் சொல்லவா? ஸோ அப்போது ஆக்சுவலாக தாங்க இறந்து போயிட்டான்னு ஜங்குக்கு தெரிஞ்சு ஒரு 2 years, ஓகேவா? ஸோ அப்போது அப்படியே ஒன் டே ரேண்டமாக ஜிமந்தா வரான். வந்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான், லைக் வெளியே வாடா, ரூமுக்குள்ளே இருக்காதுன்னு சொல்லி. ஜிமனுக்கும் எங்கே கூட்டிகிட்டு போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால தாங்க இருந்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறான். ஸோ அப்போது அப்படியே கூட்டிகிட்டு தாங்க வளர்ந்துருப்பால அந்த ஆசிரமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் ஒரு பர்சன் தான் அப்படியே நிற்கிறாங்க. ஜங்கு, எப்படி இருக்கீங்க? அவன் நல்லா இருக்கான். நீ எப்படி இருக்க ஷாம்? நல்லா இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ஆசிரமத்தை சுற்றி பார்க்கலாம் சொல்லி கூட்டின்னு வந்தேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ஐயோ ஜிம்மன், அதெல்லாம் எதுவும் இல்லை, தாராளமாக சுற்றி பார்க்கலாம். ஸோ அங்கே ஜங்குக்கா அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுறான். அவர் ஓகேவா? நட்டு சொல்ல ஓகேவான்னு சொல்கிற அளவுலாம் ஓகே கிடையாது ஷாம். ரொம்ப கஷ்டப்படுறான், அதுதான் தெரியும்ல. தாங்க இவனே எவ்வளோ லவ் பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல ஜமன். என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்டவன் கிடையாது. சூசைட்லாம் என்னால் மட்டும் நம்ப முடியும் நினைக்கிறியா? அவன் கூட நான் கொஞ்ச நாள் தான் இருந்துருக்கேன், ஆனால் சத்தியமாக என்னால் அதை நம்பவே முடியல இப்போ வரையும். அவன் எப்படி நம்புவான் சொல்லு? ஒரு மாறிடுறான். அதான் இங்கே கூட்டு வந்தாவது சரி அவன் சொல்லிட்டு கூட்டின்னு வந்தேன். ஓ அப்படியா? ஸோ அங்கே ஜங்குக் லைக் அங்கே ஜங்குக் தான் அப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருக்கான். லைக் அந்த இடத்துல ஃபுல்லாக தாங்கோட அந்த மெமரிஸ் இருக்கும்ல, அவன் அங்கே தானே வளர்ந்துருப்பான். ஸோ அப்படி அவன் பார்க்குறான், ஒரு மரத்துக்கு கீழே தாங்க நிற்கிற மாதிரி இருக்குது. லைக் அவனோட சைல்ட்ஹுட்டு, இங்கே தானே நீ நின்றுருப்ப, இங்கே தானே நீ நடந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவனே நினச்சிக்கிட்டு அப்படியே பார்க்குறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போது அப்படியே போட்டிருக்கு. லைக் ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். லைக்கு அவனோட ஷர்ட்டை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு குட்டி பொண்ணு தான் அப்படி நின்றுட்டுருக்கா. என்ன வேணும் உனக்கு? அப்பா. நான் அப்பாவா? யாரு? நானா? அப்பா. பாரு, நான் ஒன்றும் உனக்கு அப்பா கிடையாது. அப்பா 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 தூக்கு.
ஏ தூக்கு அப்படி சொல்லிட்டு அவள் ஷர்ட்டை பிடிச்சி பிடிச்சி இழுத்து அப்படியே கையை தூக்குறா. சாப்போ ஏ சோஃபி என்ன பண்ணுற? ஏ ஷாம் யார் இது? சாரி ஜங்கு, அவள் சோஃபி. அவள் யார்கிட்டையுமே இப்பெல்லாம் பேச மாட்டா. இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரில. சாரி. அப்பா என்ன? அப்பா தோ அப்பா. சோஃபி என்ன பேசுகிற? அவர் ஒன்றும் அப்பா கிடையாது, இங்கே வா. அப்பா தூக்கு, அப்பா தூக்கு சொங்க. சங்கு அப்படியே சோஃபியை பார்க்குறான். பார்த்துட்டு எப்படியே தூக்குறான். அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு கணத்தில் வந்து கிஸ் பண்ணுறா. ஸோ அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே சோஃபியை பார்க்குறான். லைட்டான ஒரு ஸ்மைல் அவனோட லிப்ஸில். ஜிமினா அதை அப்படியே நோட் பண்ணுறான். சாரி ஜங்கு, அவள் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஈவன் அவள் என்கிட்ட கூட அழுதுட்ருப்பா, யார்கிட்டையுமே போக மாட்டா. ஆனால் ஏய் உன் பேர் சோஃபியா? சோஃபி சோஃபி. என் பேர் என்ன தெரியுமா? அப்பா. என் பேர் ஜங்கு. ஜங்கு ஜங்கு. ஆமாம் ஜங்கு தான். அப்புறம் நீ என்ன ஸ்கூல் படிக்கிறியா? அப்படி சொல்லிட்டு அங்கே அவங்க பேர் பேசிகிட்டு இருக்க. சிமன் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே ஷாம் கிட்ட வரான். ஷாம், அந்த பொண்ணு அது தயம் தூக்கி வளர்த்த பொண்ணு. என்ன? அவள் குழந்தையா இருக்கும்போதே இங்கே வந்துட்டா. அப்போலேருந்து தயங் தான் இவளை பார்த்துப்பான். இவளுக்கு இப்போது 5 வயசாகிடுச்சு. இந்த 5 வருஷமும் அவன் தான் பார்த்துக்கிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் அவனை லவ் பண்ணி அங்கே வந்துட்டான்ல. ஸோ அதுக்கப்புறமா இவன் ரொம்ப கஷ்டப்பட்டா அவன் இல்லாமல். நான் தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். யூனோ, இவ தயவங்க மம்மா தான் கூப்பிடுவா. நீ என் தயவங்களத்த பொண்ணா? மம்மா மம்மா மம்மா. மச்சான் மச்சான் இரு 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 இரு. சோஃபி, நீ எங்கள் வீடு வந்துடுறியா என் கூட? அப்பா ஏன் பாரு, உனக்கு ஜாங்கு கூட இருக்கணுமா? அப்பா அவோ நீ என் வீடு வந்துரு. ஜமன் மச்சான், சோஃபி அடா பண்ணிடலாண்டா. என்னடா சொல்கிற? அவன் மச்சான், அவள் இருந்தா தாங்க தூக்கி வளர்த்த பொண்ணு. அவன் கூட இருந்தா நீ கொஞ்சம் மாதிரி சந்தோஷமாக இருப்படா, கொஞ்சம் மாதிரி சிரிப்படா. ஆமாம் இல்லை சோஃபி, நீ என் கூட அப்பா அப்பா கூட வரியா? அப்பா அப்பா இதெல்லாம் நடக்காது. என்ன சொல்கிற? சம்மன், அவனும் நாமளான குழந்தை கிடையாது. அவளுக்கு பிரெயினில் ஒரு சின்ன கட்டி இருக்கு. என்ன சொல்கிற? ஆமாம், அவளுக்கு பிரெயினில் ஒரு கட்டி இருக்கு. அவள் டெய்லியும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கணும். அப்படியா? ஆப்ரேஷன் பண்ணலாம்ல? முடியாது, அவள் குழந்தை இல்லை, அதனால பண்ண முடியாது. அவளுக்கு 20 ஏஜ் ஆனால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கட்டியோடு அவ்வளோ இயர்ஸ் இருக்கிறது கஷ்டம். பட்டு போராடி வந்துட்டானா 20 வயசில் ஆப்ரேஷன் பண்ணலாம். என்ன சொல்கிற ஷாம்? அவளை பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நானே பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை ஜங்கு, அவளுக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், அதுக்கு பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன், அவ்வளோதான். போகலாமா? அப்பா நம்ம போகலாம். இதுக்கப்புறமா நீ என் கூட தான் இருக்க போகிற. அப்படி சொல்லிட்டு சங்குக்கா அப்படியே சோஃபியை தூக்கிட்டு போகிறான். விடு விடு, அவன் பார்த்துப்பான். ஷாம், உனக்கு தெரியும்ல, அவன் தாங்க போனதுலேருந்து ரொம்ப ஒழிஞ்சு போயிட்டான். அந்த குழந்தைய வந்தாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் விட்டுறேன். எனக்கு என்ன, அவளை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. நானும் ரொம்ப நாளாக ஸ்பான்சர் தேடிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அவர் ஏற்கனவே உடஞ்சி போயிருக்காரு. இதில்
அவன் பார்த்துப்பான், நானும் கூட இருக்கேன், நானும் பார்த்துக்கிறேன். ஆமாம், நீ ஏன் கூட வந்துடக்கூடாது? ஜமன், என்ன பேசுகிறீங்க? ஹே, அவளை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். அவளை பார்த்துக்கிறது எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம், எங்களுக்கும் அதை பற்றி எதுவும் தெரியாதுல்ல. நீ அவளுக்கு மாத்திரை கொடுத்துல மேடம் பேசாம நீ வந்துடுறேன். இல்லை ஜமன், அது தப்பாக இருக்கும். நான் எப்படி வந்து ஹே அவளுக்கு நீயும் அம்மா தானே? நீ தானே அவளை பார்த்து இருந்துருங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நீ வரலாம் வா. ஆனால் வாஷாம் ப்ளீஸ். சரி, அப்படி சொல்லிட்டு அப்படி தான் வந்திருப்பான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சோஃபி யாருன்னு. ஆக்சுவலாக ஜங்குக் சோஃபியை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பான். அவளோட ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும், அவளை லவ்வபுளாக பார்த்துக்கிறதா இருந்தாலும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவன் ரொம்ப போயிருப்பான்ல. லைக் இத்தனை வருஷமாக அவன் ஓகேவாக இருந்திருப்பான். இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் அவனுக்கு அவங்களோட ஞாபகம் ரொம்ப வந்து கொல்ல ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால தான் அவகிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படி இப்படி இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படியே இதை சொன்ன உடனே தான் லைக் அப்படியே திரும்பி பார்க்குறான். சோஃபியா நீங்கள் வளர்த்தீங்களா? ஆமாம், நான் தான் வளர்த்தேன், என்கிட்ட தான் இருந்தா. என்னால் இதை நம்பவே முடியல. ஆமாம், அவள் இப்போ எங்கே? அன்னைக்கு ஆஃபீஸ் வந்தா, அதுக்கப்புறமா வரலையே, எங்கே இருக்கா? அவள் ரூம் இது. சோஃபி சோஃபி அப்படி சொல்லிட்டு தான் அப்படியே போக போக இப்போ அப்படியே தாங்களோட கையை பிடிக்கிறான். என்னங்க இந்தா சாங்க, அவன் பேக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். அதை ரீட் பண்ண. என்னது அப்படி சொல்லிட்டு தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அப்பா, நான் தான் சோஃபி. இந்த லெட்டர் நீங்கள் படிக்கும்போது நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். யூ ஆர் த பெஸ்ட் அப்பா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்க. உங்கள் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இல்லைப்பா. உங்களோட சந்தோஷம் உங்கள் கூட இல்லை. கடல்கிட்ட நான் டெய்லியும் வேண்டுவேன் என் அப்பாவோட சந்தோஷத்தை திருப்பி கொடுத்துட்டுன்னு. ஃபைனலாக அன்றைக்கி ஆஃபீஸில் பார்த்தேன், உங்களோட சந்தோஷம் மறுபடியும் உங்ககிட்ட கிடச்சிருச்சு. உங்களோட குடும்பம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதனால நான் போகிறேன்னு நீங்கள் கில்ட் ஆகாதீங்கப்பா. எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இந்த சோஃபியை உங்களோட பொண்ணை ரொம்பவும் போல்டாக ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வளர்த்துருக்கீங்க. அதனால் எப்போவும் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் சோஃபியை நினச்சி கவலைப்படுவீங்கன்னு. ஆனால் நான் ஷாம் அம்மா கூட தான் வெளியே போகிறேன். அப்பா, என்னோட ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் நிறைவேற்றுங்கப்பா ப்ளீஸ். நீங்கள் அவங்க 2 பேரு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. அது மட்டும் எனக்கு போதும். நான் இப்படியே உங்களை விட்டு மொத்தமெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா அது என்னால் முடியாது. எனக்கு இருக்கிறது நீங்கள் ஒரு அப்பா தானே. கண்டிப்பாக ஐ வில் ப்ராமிஸ் யூ அப்பா, ஒன் டே நான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன். உங்கள் பொண்ணாவோ இல்லை சோஃபியாவோ. அப்போ கண்டிப்பாக என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. இத்தனை நாளாக என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. ஐ லவ் யூ ஸோ மச். எங்க ப்ராமிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கூட இருக்கிற ஒவ்வொரு சந்தோஷமான நிமிஷத்துலேயும் நானும் அங்கே இருந்து உங்களை பார்த்துட்டே இருப்பேன். தேங்க்ஸ் அப்பா, லவ் யூ, பாய் அப்படி சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ஸோ அங்கே தாங்க படிக்க ஒரு மாதிரி ஆகுது. சப்போ சங்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னங்க இது, அவ வீட்டு விட்டு போயிட்டாளா? அதுவும் என்னாலையா? ஏய், என்ன பேசுகிற? ஒன்றால் கிடையாது. அவ திடீர்னு மெச்சூரிட்டியாக முடிவெடுத்து பேசுகிறதா? பயப்படாது, நான் அவளை ரொம்ப போல்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தான் வளர்த்துருக்கேன். அதனால் அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாள். ஆனால் அன்றைக்கு நான் அவளை பார்த்தும் என்னால் அவளை ரெகனைஸ் பண்ண முடியல. சோஃபி, உங்களுக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் என்னை மம்மான்னு கூப்பிட்டவா அவள் தான். எனக்கு புரியுது. அதுக்காக நீங்கள் அவளை அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வளர்த்துருப்பீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. நானும் அவகிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். என்னால் அவகிட்டையும் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது அப்பப்போ நினச்சி கில்ட்டாகும். ஆனால்
அதுவும் என்னால். ஏய், எல்லாமே ஒன்றாலன்னா அடிங்க. வேண்டாம், வாயமோடு. நடக்கிறது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். ஆ, புரியுது. அவள் சேஃபாக இருப்பாள்ல, ஷாம் இருக்கான்ல, பார்த்துப்பான். ஆமாம், ஷாம் பார்த்துப்பான்ல. ஷாம் நல்லா இருக்கான்ல? ஆ, அவனும் இங்கே தான் இருந்தான். அவன் என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு. அவனுக்கு கூட இதெல்லாம் தெரியாது. ஆ, ஐநோ. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளுங்க. நம்ம ஒரு வாரம் ஆயிடுச்சுல. ஆனால் இப்போ வரையும் இதோ இந்த லிப்ஸை எனக்கு கொடுக்கவே இல்லை. என்ன என்ன பேசுகிறீங்க? நான் விடுங்க. நான் தள்ளி போகிறேன். எனக்கு விடுங்க. நான் பாப்ஸு வெட்கமா? எனக்கு வேண்டாம். இது வந்து என்ன சின்ன பையன். சும்மா வயசாகிடுச்சுன்னு சொல்லாத. தெரியும்ல, வயசானாலும் எல்லா கேலரிஸும் என்னால் பர்ன் பண்ண முடியும். ஜங்குக் வேண்டாம். வேணும். இப்போ விடு, அடிச்சிருவேன். அடிப்பியா? ஓகே, நானும் அடிக்கிறேன். வேண்டாம். நீயும் அடி, நானும் அடிக்கிறேன். யார் நல்லா அடிக்கிறான்னு அடித்து கட்டுவோமா? நீ ஏதோ தப்பாக பேசுகிற. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட்டு நீ அடி, அதுக்கப்புறம் நான் அடிக்கிறேன். யார் டயர்ட் ஆகுறாங்களோ அவங்க தோத்துட்டாங்க. அடிங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஷோல்டர்லே அடின்னு அடிச்சிட்டுறான். அங்கே ஜங்கோக்கா சிரிப்பாக வருது. என்ன சிரிக்கிற? முடிச்சிட்டியா? இப்போ நான் அடிக்கவா? என்ன பண்ணுற? ஸோ அங்கே இப்படியே பின்னாடி போய் அங்கே லைக் வாலில் பின் பண்ண மாதிரி அங்கே நிற்க ஜங்குக் தான் அப்படி ஒரு மாதிரி சரி யூசிங் லுக்கில் பார்க்குறான். ஜங்குக்கா வேண்டாம். வேண்டாம், நீ அடிச்சல, அப்போ நானும் அடியணும்ல. நீ பார்க்குற பார்வையே சரியில்லை. வேண்டாம். வேணுமே. வேண்டான்னு சொல்கிறேன்ல. இதை பார்த்துட்டு நான் அப்படியே போக முடியும்னு நினைக்கிறியா? அப்படியே போனால் அதெல்லாம் பெரிய பாவம். சரி, 10 minutes. முடியாது. பார்க்கலாமா? டயர்டாகிறனாலன்னு ஒன்றை மாதிரிலாம் நான் கிடையாது. வேண்டாம், என்ன விடு. போதும். ஸோ என்னதான் அங்கே தான் பேக்கஸ் பண்ணாமல் ஜங்குக்கு ஒரு மாதிரி வேணாங்கிற மாதிரி புல் பண்ணாலும் அவனும் ஆண் தானே, அவனுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாங்கும் அப்படியே ஜங்கோட பேக்கை பிடிச்சி கிரிப்பாக லைக்கு அவனும் பேக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 2 பேரும் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஜங்கோட கை சும்மா வாயும் இப்போ அப்படியே ஜாங்கோட ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணுது. ஸோ இந்த பக்கம் ஜாங்கும் அதே மாதிரி தான் ஜங்கோட ஷர்ட்டை ஒரு மாதிரி அன்பட்டன் பண்ணுறான். ஸோ இப்போது 2 பேரும் அந்த ஹேண்டை வச்சு 2 பேரோட பாடிஸை ஒரு மாதிரி லைக்கு தடவுன்னு தடவிட்டுருக்கானுங்க. ஸோ அங்கே ஜங்குக் சொன்ன மாதிரி 10 minutesலாம் கிடையாது, அதுக்கு மேலே போகுது. ஸோ அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 2 பேர்த்துக்கும் ப்ரீத் பண்ண முடியல. ஸோ அப்போது அந்த கேஸு பிரேக் ஆகுது. 2 பேரோட ஃபோர்ஹெட் அட்டாச் ஆகுது. ஸோ அப்படின்னு நின்று ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறாங்க. பட்டன் ஸ்டில் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. லைக் ஸ்வெட்டெல்லாம் அப்படியே அங்கங்கே போயிட்டுருக்கு. ஸோ
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் 2 பேருக்கும் ஒரு மாதிரி அந்த டென்ஷன் 2 பேருக்குள்ளே அப்படியே தெரியுது. செம்மையாக ப்ரீத் பண்ணுறாங்க. அப்போ அப்படியே ஜங்குக் தான் மெதுவாக அந்த ஃபோகட்டை எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் தாங்க ஸ்கேன் பண்ணுறான். ஸோ தாங்க ஆக்சுவலாக அவன் ஷைலாம் ஆகலை, அவன் ஒரு மாதிரி சீரியஸாக தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போது ஜங்குக் தாங்க அப்படியே தூக்குறான். லைக் ப்ரைடல் ஸ்டைலில் கிடையாது, தூக்கி ஒரு மாதிரி தோலில் லைக் இந்த கடத்துக்குலாம் போவாங்கள்ல அந்த மாதிரி போட தாங்க தான் லிப்ஸில் லைட்டான ஒரு ஸ்மிக்கி ஸ்மைலு. ஸோ இப்போ அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டில் போடுறான். ஸோ தாங்க அப்படியே பார்க்குறான். அப்போ ஜங்குக் தான், நான் பாப்ஸு ரெடியா? நான் எப்போவோ ரெடி. ஆனால் சார் இப்போ அப்படி என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறேன்னா இத்த கேளு. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல, அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார, உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை இடத்துக்கு கேட்க வேணாம், அம்மம்மா சத்திரியே. கொட்டி கவுக்குற ஆளையே இந்த ஆடி. போருக்கு எவ்வளோ வயசானாலும் இதில் மட்டும் கரெக்டாக இருக்குடானே. அது வயசாயிடுச்சா? அம்மா வேண்டாம். யாருக்கு வயசாச்சு? இல்லை வேண்டாம் வேண்டாம். எங்க இப்போ சொல்ல பார்க்கலாம், இப்போ சொல்ல வலிக்குது. வேணாம் வேணாம் வேணாம். யாருக்கு வயசாச்சு? மாவனை இதுக்கப்புறம் அப்படி சொன்ன மாட்டேன். வேண்டாம். வயசானாலும் ஜங்குக் தான், புரியுதா? ஜங்குக். ஸோ இப்படியே இன்சினை கட் பண்ணிட்டு வேறு பக்கம் போகுமா? அது எங்கே போகிறது? ஓகே, ஸோ இப்போ அப்படி லைக் இந்த சீனை கட் பண்ணி ஹோபியோட ஆஃபீஸில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே அந்த வாசலில் தான் ஜிமன் அப்படி நின்றுட்டுருக்கான். நம்ம மச்சானை அப்படியே டீலில் விட்டு போயிட்டோமே, இப்படி பண்ணிட்டு போனோம், அது அப்படி ஆயிடுவோம். ஒருவேளை நம்ம தான் அப்படிலாம் பண்ணுவோன்னு தெரிஞ்சால் மச்சான் எப்படி ஆவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஹோபியோட கேபின் தான் போகிறான். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ண போக அந்த ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணல ஒரு பொண்ணு, அது வந்து அப்படியே ஜிமினை பிளாக் பண்ணுது. ஏய் நான் யாரை பிளாக் பண்ணுற? சாரி சார், உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஹேய், அது மற்றவங்களுக்கு, நான் ஜிமினு பாக் ஜிமினு. மற்றவங்க வந்தால் கூட அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்தால் வாசல்லே கழுத்தை பிடிச்சி வெளியே தர சொன்னார் சார். செஞ்சோற்று கடன் தீர்க்க தீராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயிடா அப்படியா சொன்னா? ஆமாம் சார். ஹே ஜெமினா வஞ்சகன் அந்த ஹோபியடா. சார் கொஞ்சம் போகிறீங்களா? எனக்கு வேலை இருக்குது. இல்லை சார், எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போனா. ஹோ, அப்போ என்ன வேலை இல்லாத வெட்டி பையங்கிற? இல்லை சார், அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போனால். நண்டு சுண்டலாக என்ன நக்கல் பண்ணுறல வச்சிட்டால அந்த நாய் மௌன. ஏடா அவனுக்கு ஆளன் கூட நீ எப்படி கொஞ்சம் கொலாவரன்னா பாருண்டா. இது வரைக்கும் உங்களை மொத்தமாக பிரிக்கணும்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் நீ இப்படி பண்ணதுனால சத்தமாக சொல்கிறேன், சத்தியமாக பிரிப்பேன்டா. பெண்ணா போன தானே? ஆமாம் சார், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பந்தான் லைக் இப்போ அப்படியே திரும்புகிறான். இந்த பொண்ணும் சரி அவர் போனான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு லைக் இந்த பக்கம் திரும்ப ஜிமினா டக்குனு பண்ண கேபின் ஓப்பன் பண்ணிடுறான். சார் யாருக்கிட்ட? ஜிமினிக்கினேவா? ஜிபா நான் பார்த்துக்கிறேன். நான் இங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ சம்பவத்தை பார்த்துருக்கோம், எவ்வளோ சம்பவம் பண்ணிடுவோம். இந்த சிம்பிள் மேட்ரு ஜிமினிக்கினே அப்படிங்க படி அப்படி சொல்ல அந்த பொண்ணா அப்படியே போயிடுது. இப்போ அப்படியே ஜிமின் தான் மச்சான் ஹாபி. ஓகே, ஃபர்ஸ்ட் I'll explain the situation. ஆக்சுவலாக
அந்த கேபினில் இருக்க சேரில் ஹோபி உட்காந்துருக்கான். அந்த மேலே ரைட்டிங் டேபிள் இருக்கும்ல, அதில் ஒருத்தன் அவனை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கான். லைக்கு அந்த டேபிளில் உட்காந்துருக்கனோட கை ரெண்டும் ஹோபியோட ஷோல்டரில் இருக்குது. அங்கே ஹோபியோட கை ரெண்டும் இந்த டேபிளில் உட்காந்துருக்கோட ஹிப்பை சுற்றின மாதிரி இருக்குது. ஸோ அதான் ஜிமின் அப்படியே பார்க்குறான். குட்டி பச்சைக்கிளி, குட்டி பச்சைக்கிளி, குட்டி பச்சைக்கிளி, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியா? என் பச்சைக்கிளியோட இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கு. குட்டி, உங்களுக்கு இந்த கர்லி ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே வச்சுருக்கேன். குட்டியா? குட்டி குட்டி குட்டியா? 40 வயசான எருமை மாதிரி குட்டி 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 குட்டியாவா இருக்கா அவன்? குட்டி குட்டியாவா இருக்காம? இருந்தாலும் நீங்கள் ரொம்ப குறும்பு. நீ கரும்பு. ஏச்சி, அப்படியே அந்த பக்கத்தில் வந்து திரும்ப. யாரு? முனியாண்டி மையன் ஜிமினாண்டியா? சிவனாண்டி மையன் ஹோவாண்டி. மொகரே பாரு மொகரே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தரலையா? லவ்ஸ் பண்ணுறோம். லட்சலம் பச்சைக்கிளி. போங்க குட்டி, எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கு. வெக்கமா? வைக்கப்படாத, எனக்கு தூக்கமா இருக்கு. இது எப்படா? நான் ஜிமனா, என் ஸ்டோரியில் நீ வில்லன் நினச்சியா? காமெடி பீஸ்டா. அன்னைக்கு நீ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லும்போதே ஏதோ இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிச்சுடா. ஆனால் அந்த ஏதோ இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. ஜிமனா, உன் வாழ்க்கையில் இந்த ஹோபியை நீ இது வரைக்கும் உன் ஃப்ரெண்டாக தானே பார்த்துருக்க. எப்போ என் காதலுக்கு நீயே எதிரியானியோ அப்போவே நீ என் எதிரின்னு முடிவாயிட்ட. இதுக்கப்புறமா உனக்கு வரப்போகிற ஆபத்தை ஒன்றால் இல்லை, அந்த ஆண்டவனால் கூட தடுக்க முடியாதுடா. என்ன டைலாக் ஃபேரி எழுதி கொடுத்தாளா? ஆமாம், கேவலமாக இருக்குன்னு விட சொல்லு. ஏய், என்னை பற்றி பேசு. என் தங்கச்சி ஃபேரியை பற்றி பேசினா அவ்வளோதான். ஓ, தங்கச்சி அந்தளவு போயிடுச்சு. ஆமாம். அடியே ஃபேரி, வாடிங்க வாடிங்க. ஹாய் ஜிமன். நான் போட்டு கொடுக்குறியா? மீ நோனோ நோனோ. ஏதாவது ஒரு ஸ்டோரில் தாண்டி அவனை கூட்டின்னு வருவேன். எல்லா ஸ்டோரில் இருக்கிறது நான் தான். மவளை பார்த்து பேசு, இல்லை பின்னாடி இருக்கிற 2 ரெக்க மாட்டோம் பிடிச்சி அப்படியே வச்சு போட்டுருவேன். இல்லை ஜிமன், நான் எதுவும் சொல்லலை. ஏய், என்கிட்ட பேசுகிறா, எதுக்கிட்ட குழந்தைய மிரட்டுற? குழந்தை யார் இது? ஆமாம், அவன் தங்கச்சி குழந்தை. குழந்தை எங்க? மூஞ்சா காமி. பூ குழந்தை மொகரையை பாரு. என் பாரு, இது அப்புறமா போட்டு விடுற வேறு ஏதாவது வச்சுக்கினேன். ஜெமன், இது எதுக்குமே நான் காரணம் கிடையாது. நான் ஸ்டோரி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் தான் நினச்சேன். ஆனால் போன எபிசோடில் நீங்கள் பண்ண வேலைக்கு கமெண்ட்டில் வந்து எல்லாரும் கதறினாங்க. பாவக்கா ஹோபாலன், எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, ப்ளீஸ் சேர்த்து வச்சுருங்கன்னு சொல்லி. அதான் லைட்டாக அண்ணாக்கு அதில் போட்டு விட்டேன். அது அண்ணா புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டாரு. இதில் என்னோட தப்பு ஓன் தப்பு தாண்டி. எல்லாமே எவ்வளோ திமிர் இருந்திருந்தா என்னை பார்த்து அவங்ககிட்ட சொல்லியிருப்போம். அடிங்க அம்மா நான் போகிறேன். அடி ஏய் இந்தடி வந்துட்டியா நீ? அத்திரவா பிடிச்சி வச்சிட்றேன். ஜெமனா, ஏய் போதுண்டா யபா விடு. நான் ஒன்று செஞ்சுட்டல தானே? ஆமாம், சரி, எனக்கு வேலை மிச்சம். நான் தம்பி அண்ணா, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைண்ணா. உங்களுக்கு நான் எவ்வளோ முட்டை பப்ஸ் வாங்கி கொடுத்தேன். சரி விட்றா, அண்ணன் தம்பிக்குள்ளே இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயின்னு இருக்கு? இந்தா பொடி. நான் மச்சான் இன்விடேஷன். ஏண்டா ஒரு வேற கேப்பில் காதல் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? அப்புறம் என்ன, நீ வர வரைக்கும் வச்சுக்கிட்டா இருப்பாங்க. தள்ளுறா, நாங்கள் செக்கப் வர போகணும், வாப்பா போகலாம். அது செக்கப்பா, உடம்பு சரியில்லையாப்பா? வயிறு வலிக்குதா? டே, வயிற்றுல குழந்தை இருக்கு. குழந்தையா? ஆமாம், நீ வா பச்சைக்கிளி, போகலாமா? போகலாம். எனக்கு ஐஸ்கிரீம் கிரேவிங்காக இருக்குது, வாங்கி தருவீங்களா குட்டி? நாட் பச்சைக்கிளி, உனக்கு வாங்கி தராமல் வேறு யாருக்கு வாங்கி தர போகிறேன்? வா போகலாம். என் செல்ல குட்டி அப்படியே இந்த மூக்க போகிற பச்சைக்கிளி மாதிரியே வச்சிருக்கு என் தங்கம். போகலாமா?
போகலாம் குட்டி. குட்டி இங்கே பாருங்க, ஹேர் ஏதோ குறைஞ்சிருக்கு. இப்போ பர்ஃபெக்ட். போகலாமா? போகலாம். தள்ளுறா. ஒரே வாரத்தில் ப்ரெக்னெண்ட்டா? அது எப்படி? ஃபேரிம்மா, ஃபேரி தங்கம், இங்கே வாங்க. ஜமனா, அது எப்படி ஒரே வாரத்தில் ஒபாமா கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி ஒரே வாரத்தில் ப்ரெக்னென்ட்டு? அது நினச்சா ஆக்கலாம். ஓ, ஆகலாம். ஆத்தனா நீ என்ன வேணா பண்ணுவேன். என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா ஸ்டோரி வந்து இதுக்கே எப்படி சொல்கிறீங்க? ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டாக உங்களை தான் ப்ரெக்னென்ட் ஆக போகிறேன். என்னது? ஐயோ, ட்விஸ்ட் ஆகிட்டேன். பாய். ப்ரெக்னென்ட்டா? நானா? அடியே, அப்போ நீ சுகா கிட்டே லஞ்சம் வாங்கிருக்கியா? அப்படி சொல்லிட்டு ஜிமன்னா ஒரு பக்கம் என்னை துரத்தின்னு போக நான் அப்படியே தப்பிச்சு போய்க்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் தரவா? லைக் ஹோபி வந்து ஆக்சுவலாக ஒன் டே வந்து கேபினில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அப்போ வந்துட்டு ஆலன் ஃபைலோட வந்திருப்பான். ஸோ ஹோபி வந்து ஃபைல் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபைல் வந்துட்டு கொஞ்சம் கீழே விழுந்திருக்கும். அப்போ வந்துட்டு ஆலன் வந்து லைக் எடுத்து கொடுத்துருப்பான். அப்போ லைக் பார்த்தா அந்த ஹோபியோட லேப் இருக்கும்ல, அதில் வந்து வால்பேப்பர் ஆலனோட பிக்சர் தான் இருந்திருக்கும். ஆலனுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எதுவுமே புரிஞ்சிருக்காது. பட் ஸ்டில் நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு கேட்காம இருந்திருக்கவும் முடியாது. ஸோ போயிட்டு கேட்டிருப்பான். கேட்கும்போது ஹோபியாலே அதுக்கு மேலே மறைச்சிருக்க முடியாது. ஸோ அவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா இப்படி நடந்திருக்கும். இந்த கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்க வேணாம், உங்களுக்கே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். பட்டு எனக்கு தெரில, கொஞ்சம் பேர் வந்து என்கிட்ட டவுட்டு கேட்குறீங்க. அது எப்படின்னா நீங்களே புரிஞ்சிக்கலாம், ஆனால் அதை வந்துட்டு என்கிட்ட டவுட்டாக கேட்குறீங்க. புரியுது, ஒரு ஸ்டோரியாக நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எந்த சீன் வந்து என்கிட்ட டவுட்டு கேட்டாங்கன்னா, ஜங்குக்கு வந்துட்டு எப்படி வந்து யூஎஸ்ஏ போனான், அவனுக்கு வந்து எப்படி தெரிஞ்சிச்சு, இங்கே மயக்கம் போட்டு தானே இருந்தான் அப்படி சொல்லிட்டு ஒரு டவுட்டு கேட்டிங்க. அது எல்லாமே நீங்களாம் ஈஸியாக எடுத்துக்கலாம். என்ன இப்போது அவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். ஆஃப்டர் தட் கண்ணு முழிச்ச உடனே ஜிமின் கிட்டே கேட்டிருப்பான், நான் யூஎஸ்ஏ போகலாமா அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜிமினை வந்துட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். அவ்வளோ கஷ்டம் கிடையாது, அதில் மாஃபியா தானே. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தேங் வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ அப்போ தேங் சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பான். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்த நீங்கள் புரிஞ்சுப்பீங்க வேணான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுறேன். பட் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ஸோ இதுக்கப்புறமா குட்டி குட்டி டீட்டெயில் நான் அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்படி இந்த சீன் எங்கே கட் பண்ணிவிட்டு லைக் டேக்குக்கோட பெட்ரூமில் தான் காட்டுறோம். அங்கே அவங்க 2 பேரும் அப்படியே தூங்கிட்டுருக்காங்க. டயர்டாக இருக்கும்ல. ஸோ அப்போது ஜங்குக் தான் மெதுவாக அவனோட செஸ்ட்டில் தூங்கிட்டு இருக்க தயாங்கோட ஹெட் எடுத்து அப்படியே பில்லோவில் வச்சுட்டு அவனோட கை எடுக்கிறான். லைட்டாக பெயின், பட் அந்த பெயின்லேயும் ஒரு அழகான சுகம். ஸோ அவனோட லிப்ஸில் லைட்டான ஒரு ஸ்மைலு. அப்படியே கை எடுத்து லைட்டாக ஸ்டிச் பண்ணுறான். பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சைடாக டிப்பா மேலே இருக்க மொபைலை பார்க்குறான். அதில் ஒரு நோட்டிஃபை. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஷார்ப்பாக அந்த மொபைலை பார்த்துட்டு இப்போ எந்திரிக்கலான்னு போகிறான். பட் அப்போது பில்லோவில் இருந்த அவங்களோட ஹெட்டு அகெயின் ஜங்கோட செஸ்ட்டுக்கு வருது. ஒரு மாதிரி ரக் பண்ணிக்கிறான் டைட்டாக. பாப்ஸு தூங்குறானா முழிச்சிருக்கானா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அகெயினோட ஹெட் எடுத்து பில்லோவில் வைக்க அந்த பில்லோவிலேருந்து அகெயின் அந்த ஹெட்டு அவன் செஸ்ட்டுக்கு வந்துடுது. லைக் எப்படி சொல்ல, கம்ஃபர்ட் ஜோன். அந்த செஸ்ட்டு, அந்த ப்ரெசன்ஸு, அந்த ஹக்கு அங்கே ஜங்கு அவனை விட்டு ஒரு செகண்ட் அவன் ஹெட் எடுத்து கீழே வைக்கிறான். பட் அந்த ஹெட்டு கரெக்டாக செஸ்ட்டுக்கு வருது பிகாஸ் ஆஃப் த கம்ஃபர்ட்னஸ். ஸோ அப்போது ஜங்குக்கு புரியுது. லிப்ஸில் லைட்டான ஒரு ஸ்மைலு. அப்படியே தாங்கோட ஹேடை பேட் பண்ணிக்கிட்டு அப்படியே லைக் கொஞ்சம் நேரம் படுத்திருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஆக அகெயின் கொஞ்சமாக தலை எடுத்து கீழே வைக்க தாங்கும் நல்லா தூங்கிட்டான். ஸோ அப்படியே அவனோட நெத்தியில் தான் சீக்கிரமாக வந்துடுறேன், நிம்மதியாக தூங்கு, எப்போவுமே நீ நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு அப்படி சொல்லிட்டு தாங்களோட நேரத்தில் அழகாக அவரை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிட்டு லைக் ஃப்ரெஷ்அப் எல்லாமே ஆகிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் எடுத்து போட்டு அப்படியே ஒரு மாதிரி கிளம்புறான். ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் காட்டணுன்னா இப்போ அப்படி ஒரு ரூம் தான். லைக் செம்மையாக டார்க்காக இருக்குது. ஸோ அங்கே கையில் ஒரு பாட்டில் இருக்குது. ஸோ டேபிளில் கொஞ்சம் கிளாஸ் இருக்குது. அதில் அப்படியே அந்த கையில் இருக்க பாட்டிலில் சரக்க ஊற்றுறா. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு எல்சாதா.
ஸோ அப்போது ஊற்றிக்கிட்டே அவளோட ஹேரை எடுத்து ஒரு மாதிரி போனி போனி போட்டுட்டு அவளோட ஹுட்டியை தலை மேலே எடுத்து போட்டுட்டு இப்போ அப்படியே போகிறா. பார்த்தா பக்கத்தில் இருக்க டேபிளில் ஒரு மியூசிக் ரெக்கார்டர் இருக்குது. லைக் எப்படி சொல்ல, இந்த பழைய காலத்துலலாம் அப்படி ரவுண்டாக இருக்கும், அப்படியே ஒரு அப்படியே எடுத்து அது மேலே வச்சோன்னா அது அப்படியே சுற்றிக்கிட்டே பாடும்ல, அதான் அதை அப்படியே செட் பண்ணுறா. செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளே பண்ணுறா. அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த கிளாஸில் இருக்க அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து லைக் குடிச்சிக்கிட்டு இப்போது அங்கே ஒரு மாதிரி சடக்கு தான் போடுறா. ஸோ அவளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைட் வந்து அப்படியே ஆன் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக்கி ஃபேஸில் பார்க்குறா. பார்த்தா அந்த சேரில் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் அவ்வளோ பிளட்டு, 2 காலு கை எல்லாமே கட்டிருக்கு, வாய் கூட. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஃபேட் ஆகிற ஸ்டேஜு அப்படியே நிமிர்ந்து ஆப்போசிட்டில் பார்க்குறா. பார்த்தா அங்கே எல்சா தான் அவள் பக்கத்தில் இருக்க சேரை அப்படியே காலால் தள்ளி அதில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போடுறா. ஸோ இப்போது அப்படியே அவள் கையில் இருக்க ட்ரிங்க்ஸை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. இப்போது அந்த ஸ்மைலி ஃபேஸோடவே சைடில் திரும்புகிறா. அந்த மியூசிக் தான் ப்ளே ஆகுது. எதுலையாக இருந்தாலும் என் அப்பாவோட டேஸ்ட்டு என்றைக்கும் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. பா என்ன ஃபீலு. நோ ஹரே கிருஷ்ண ஹரே ஜான். அப்புறம் மிஸ்டர் ஜான், என்னோட தாத்தா, எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டு இவ்வளோ அழகாக இருக்கும்னு சீரியஸ்லி ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். பா, இந்த உலகத்திலே எனக்கு கிடைச்ச தாத்தா மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. இப்போ அப்படியே அந்த ஸ்மைல் மெதுவாக ஃபேட் ஆகி அவ்வளோ கோவம் அப்படியே எந்திரிச்சு போகிறா. கையில் இருக்க அந்த கிளாஸ் இருக்க ட்ரிங்க்ஸை அவன் தலை மேலே ஊற்றிட்டு இப்போ அப்படியே அந்த சேர் மேலே அவள் காலை எடுத்து வச்சு லைக் அவன் ஷர்ட்டு போட்டிருப்பான்ல அந்த காலரை பிடிச்சி பக்கத்தில் இழுகிறா. ஏண்டா கிளவா, எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என் அம்மாவை கொலை பண்ண பார்த்துருப்ப. நீ பண்ண எல்லாத்துக்கும் உனக்கு 2 இல்லைடா 3 கொடுப்ப. ஏன்னா நான் எல்சா பிரின்சஸ். என் அம்மாவை அப்படியே சொல்லிட்டு அப்படியே அவன் மூக்கிலே பஞ்ச் பண்ணிட்டுருக்கா. இப்போ அப்படியே ஒரு பர்சன் தான் லைக் அவளோட ஹிப்பில் லைக் எப்படி சொல்ல பின்னாடி இருந்து அப்படியே கையை வச்சு லைக் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. லீவ் மீ அப்படி சொல்லி கத்துறா. இப்போ அப்படியே பிடிச்சிட்டு வந்து அந்த சேரில் உட்கார வச்சு பக்கத்தில் இருக்க அந்த சேரை இழுத்து போட்டு அவரும் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. சப்போ எல்சாக்கு ஆப்போசிட்டில் தான் ஏதோ வந்து இருக்குது. ஸோ அப்படியே அதையும் பார்த்துட்டு அங்கே அந்த பர்சனையும் பார்க்குறா. லைக் அந்த பர்சனாக லைட்டாக ஒரு கண்ணடிக்கிறாரு. ஆக்சுவலாக கையில் ஒரு பனானா மில்க் ஷேக்கு அதை தான் எல்சா கிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலாக ஜேகே தான். ஸோ அப்போது எல்சா தான் அப்படியே ஜேகே பார்த்துட்டு அந்த பனானா மில்க் ஷேக்கை வாங்கி டக்குன்னு ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாவை போட்டு அப்படியே குடிச்சிட்ருக்கா. ஸோ அப்போது ஜங்குக் தான், ஃப்ரெண்ட்ஸஸே எதுக்குமே கோவப்படக்கூடாது. கோவப்பட்டா என் ஒய்ஃபி அதான் உன் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. உன் அம்மாவுக்கு பிடிக்காத எதையும் உன் அப்பா செய்யவே மாட்டேன், புரியுதா? என் அம்மாவுக்கு பிடிக்காத எதையும் என் அப்பா செய்ய மாட்டார். ஆனால் என் அப்பாவால் செய்ய முடியாத எல்லாத்தையும் அவர் பொண்ணு நான் செய்வேன். பா நான் டைலாகே. ஃப்ரெண்ட்ஸஸே போதுமா இல்லை இன்னொன்று தரவா? போதுப்பா, நீங்கள் சாப்பிடுங்க. இதுவே எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது. த சீக்ரெட் ஆஃப் ஜங்குக்ஸ் எனர்ஜி. யா, சீக்ரெட் ஆஃப் ஜங்குக்ஸ் எனர்ஜி. ஸோ இப்போ அப்படியே அவனோட ஹேண்டை லைக் இந்த கன் பொசிஷனில் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி
டக்குன்னு கையில் ஷூட் பண்ண அப்படியே அவனுக்கு முன்னாடி ஒரு பர்சன் தான் லைக் கீழே விழுறாங்க. ஸோ அப்போது எல்சாவும் ஜேகேவும் கீழே விழுந்து அந்த பர்சனை பார்க்குறாங்க. ஜான் கிடையாது. ஸோ அப்போது அந்த பர்சனை லைக் தூக்கி போட்ட ஒருத்தன் தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு லைக் அவனோட ஷோல்டரை ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணுறான். பா என்ன வலி, என்னத்தை திம்பானோ, நல்லா எருமை மாதிரி. ஸோ அப்போது ஜங்குக் தான் அவன் காலால் அப்படி கீழே இருக்க அந்த பர்சனோட கழுத்தை செம்மையாக ஒரு மாதிரி மிதிக்கிறான். ஓ ஏய் வேண்டாம் வேண்டாம், ஏதோ சொன்னாம்லோ என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் கொள்ளுவேன்னு. தோ என் பொண்ணு இங்கே இருக்கா, என் ஒய்ஃபி என் வீட்டில் என் பெட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டுருக்கான். முடிஞ்சா என்னை தாண்டி 2 பேரையும் தொட்ரா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரே உத அவன் அப்படியே போட்டு இந்த வாலில் இடிக்கிறான். ஆ இப்போ அப்படியே எழுந்திரிச்சு அவனோட டையை லூஸ் பண்ணுறான். அந்த கோட்டோட அந்த பட்டன்ஸை 2 கழட்டி விட்டு லைக் அப்படியே போகிறான். போயிட்டு அவனை தூக்கிட்டு இப்போ அப்படியே அவன் வயிற்றுலே குத்தி வச்சுட்டு லைக் டக்குன்னு பேக்கில் திரும்புகிறான். அங்கே பேக்கில் இருந்த ஜியான் அவனை பார்த்த உடனே ஒரு ஜர்க்காகிறான். பிகாஸ் சங்குக்கோட கண்ணு அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ஸோ அப்போ அப்படியே ஜியானை பார்த்துக்கிட்டே எப்பாரு நீ என்ன ஏதாவது பண்ணியிருந்தா கூட உன்னை போனா போதுன்னு விட்டுருப்பேன். ஆனால் நீ இந்த உலகத்தில் நான் யாருக்கு மொத்த சந்தோஷத்தையும் கொடுணும்னு நினச்சனோ அவனோட வாழ்க்கையை மொத்தமாக நரகமாகிட்டல. உன்னை சந்தோஷமாக விட்டுருவேன் நானா? பெத்த அப்பனாவே இருந்தாலும் என் தாங்க்கு முன்னாடி நீ நீ அங்கே அவன் அப்படியே கீழே விழுறான். என் மயிருக்கு சமம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே அவன் மூஞ்சிலே ஒன்று வைக்க போக எல்சா தான் ஜங்கோட கையை வந்து அப்படியே பிடிச்சிட்டு லைக் ஒரு மாதிரி பிடிச்சி பின்னாடி தள்ளுறா. பா என்ன பண்ணுறீங்க? இவனை அடித்து அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸை பிரேக் பண்ண போகிறீங்களா? இவனை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? வாங்க. இல்லை இவனை பா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு பிடிச்சிட்டு வந்து அவள் உட்காந்துருப்பாள்ல அந்த சேரில் உட்கார வச்சு பக்கத்தில் இருக்க பனானா மில்க் ஷேக்கை அப்படியே எடுத்து இப்போ ஜங்குக்கு கொடுத்துட்டு லைக் அவனோட அந்த கோட்டு பட்டன்ஸ் எல்லாமே லைக் போட்டு விடுறா. அப்பா நான் எல்சா பிரின்சஸ், அது மட்டும் இல்லாமல் தயாங்கோட பொண்ணு. உங்கள் ஒய்ஃபையை அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினானோ அதே அளவுக்கு என் அம்மாவையும் கஷ்டப்படுத்தியிருக்கான். நான் என்ன அவனை சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்களா? கூலாக பனானா மில்க் ஷேக் குடிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஸ்மைல் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்சா தான் திரும்பி பார்க்க அங்கே ஜானுக்கா அவன் எவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் இங்கே இவங்களை பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இல்லை. பிகாஸ் வந்து இது ரெண்டும் அப்படி பண்ணிட்டுருக்கு. எல்சாவோட கண்ணிலலாம் அவ்வளோ கோவம். இப்போ அப்படியே லைக் பக்கத்தில் பார்க்குறா ஒரு பெரிய ராடு தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறா. நின்றுட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. தங்க ஜானா அப்படியே பார்க்குறான். தாத்தா நீங்கள் இத்தனை வருஷமாக வீல் சேரில் இருந்தீங்கள்ல, பாவம் உங்களால் நடக்க முடியாது. இந்த உலகமே அப்படி தானே நினச்சிட்டு இருந்துச்சு. என் அம்மா கூட அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அச்சோ இப்போ உங்களால் நடக்க முடியும்னு என் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க ஏமாந்து போயிடுவாங்களே. அதனால அப்படி சொல்லிட்டு அந்த ராடை வச்சு அவன் காலிலே ஒரே அடி, அவ்வளோதான். ஏய் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா? நான் ஜான் 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 தான்
அப்படி சொல்லிட்டு இன்னொரு கால்லையும் போட்டுறான். அவ்வளோதான், அவனுக்கு இங்கே செம்ம பெயின், அப்படியே கீழே விழுறான். ஏய் என்னடி பண்ணுற? சப்போ எல்சா அந்த ராடை லைக் ஊன்ன மாதிரி பிடிச்சிட்டு லைக் மொத்தமாக நீல் பண்ணாமல் ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு ஒரு காலை லைக் நிமித்தி வச்சு உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டார் பண்ணுறா ஜானை. சப்போ அவன் நெத்தில் ப்ளீட் ஆகுது. அந்த பிளட்டை அப்படியே லைக் கையில் தொட்டுறா. தொட்டுட்டு அப்படியே பார்க்குறா. இதுவும் ரெட் கலரில் தான் இருக்குது. அன்னைக்கு நீ அம்மாவை அடித்தப்போ அவங்களுக்கும் இதே கலரில் தானே வந்திருக்கும். எங்கேருந்து என் அம்மாவை நீ வெறுத்த? எங்கேருந்து என் அம்மா உன்னை கொலை பண்ணணும்னு தோணுச்சு? என் அம்மா ஒரு அனாதை. என் அம்மா ஒரு அனாதை அதானே? அதானே? உனக்கு குடும்பம் இருக்குது, என் அம்மாவுக்கு குடும்பம் இல்லை. நீ பெரிய மாஃபியா, என் அம்மா ஒன்றுமே இல்லாதவங்க. அதுதானே? அதுதானே? அது எல்லாம் போக தெரிஞ்ச உனக்கு அவங்களுக்கும் ரத்த சிவப்பு உனக்கும் ரத்த சிவப்புன்னு பார்க்க மறந்துட்டேன். பரவாயில்ல, நான் காமிக்கிறேன். நான் உனக்கு மொத்தத்தையும் காமிக்கிறேன். அப்பா இவனை உடனே கொல்லக்கூடாதுப்பா. இவனுக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. 20 வருஷமா என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அது அத்தனையும் 2 இல்லைப்பா, 3 இவனுக்கு கொடுக்கணும்ப்பா. 3 என்ன பிரின்சஸ், 10 திருப்பி கொடுக்கலாம், கவலையே படாத. ஜங்குக், நான் உன்னோட அப்பா, அதை மறந்துடாத. அப்பாவா? அப்பா அப்பா அப்பாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என் அம்மா உனக்கு என்னடா பாவம் பண்ணாங்க? உன்னை கல்யாணம் பண்ணதான் அவங்க வாழ்க்கையிலே அவங்க பண்ண பெரிய தப்பு. ஏன்னா என் அம்மா நான் எவ்வளோ பொடிவன் தெரியுமாடா உனக்கு? அவங்களே கொலை பண்ணிட்டு எவ்வளோ நல்லவனா என் கூடவே இத்தனை வருஷமா நடிச்சிருக்க. அப்பா அப்பா நீ அப்படி சொல்லிட்டு அவங்க சங்கு கூட கண்ணு கலங்குது. அட் த சேம் டைம் அப்படியே லைக் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. சப்போ அப்படி அங்கே 2-3 பாடி கார்டு வந்து அங்கே கீழே இருக்க ஜானை தூக்கி வீல் சேரில் வைக்கிறாங்க. சப்போ எல்சா தான் 20 வருஷமா கஷ்டப்பட்டு நடித்த ஒன்றை உண்மையாகவே உட்கார வச்சுருக்கோம். நீ அதுக்கு எங்களை பாராட்டணும். இதுக்கப்புறமா உன் லைஃப் மொத்தமும் இந்த வீல் சேரில். ஆனால் நீ இருக்க போகிறது உன் குடும்பத்து கூட கிடையாது. உனக்காக ஸ்பெஷலாக, ரொம்பவே ஸ்பெஷலாக நான் ரெடி பண்ண இடம் ஒன்று இருக்குது. நான் போலாமா தாத்தா? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சங்கை பார்த்து சிரிக்க சங்குக்கும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இங்கே இந்த சீனை இப்படியே கட் பண்ணுறோம். ஸோ அப்போது ஒரு கெஃபே அந்த மாதிரி பிளேஸ் தான் காட்டுறோம். ஸோ அங்கே இவங்க 2 பேரும் தான் அப்படியே உட்காந்து கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போது அவங்க பக்கத்தில் தான் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு திருத்துன்னு முழிச்சிட்டு இந்த பக்கம் சங்குக்கையும் பார்க்குறான், இந்த பக்கம் எல்சாவையும் பார்க்குறான். ஆக்சுவலாக அங்கே ஒரு பர்சனை போட்டு ஃபர்ஸ்ட்டு மிதிச்சிருப்பான்ல, அது உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாடி கார்டு ஒருத்தான் ஜான் கூடவே இருந்திருப்பாள்ல, போடணும் முடிக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாள்ல, அதான் அவன் தான் அது. ஸோ அவனை தூக்கிட்டு வந்து ஒருத்தன் போட்டிருப்பாள்ல. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, லைக் அங்கே யூஸில் இருக்கும்போது அந்த பாடி கார்டு போதற்கு பின்னாடி யார் வந்து அடிச்சது அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த பர்சன் தான் இங்கே உட்காந்துருக்காங்க, வேறு யாரும் கிடையாது, நம்ம மின்ஹோ தான். ஸோ அப்போது எல்சா தான் மின்ஹோ அப்படியே பார்க்குறா. என்ன மின்ஹோ, ஐஸ்கிரீம் வேணுமா? இல்லை எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. ஏன்டா அப்படி பார்க்குற? இல்லை, ஃபாதர் டாட்டர் கோல்ஸ் நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன், எவ்வளவோ கேட்டிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ஃபாதர் டாட்டரை நான் எங்கேயும் பார்த்ததில்ல.
இதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்க மாட்டேன் இல்லைப்பா? யா அஃப்கோர்ஸ். சேர்ஸ் சேர்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே குடிக்க அங்கே மின்ஹோ தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். எனக்கும் அப்பா இருக்கார், ஆனால் எப்படிலாம் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக பொறாமையாக இருக்குது. உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கும் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஹே என்னாச்சு, ஃபீல் பண்ணுறியா? இல்லை லைட்டாக பொறாமையாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். பிகாஸ் நீங்கள் 2 பேரும் அப்படி இருக்கீங்க. இப்போ தாண்டா ஒன்று சேர்ந்துருக்கோம், அதுக்குள்ளே கண்ணு வைக்காதடா. ஆமாம்ல, சாரி சாரி சாரி. ஓய் பாரு, இந்த உலகத்தில் எல்லா அப்பாவும் ஹீரோவும் கிடையாது, அதே சமயம் எல்லா அப்பனும் வில்லனும் கிடையாது. இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண உன்னை பார்க்க ஒருத்தவங்க வருவாங்க. அது அப்புறமா கிளம்பு, நாங்கள் இப்போ கிளம்புறோம். என்ன பார்க்கவா? யாருப்பா? போகலாமா? போகலாமே. அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலாமா? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ வாசலில் தான் ஒரு பர்சனை பார்த்து அப்படியே ஜாங்கோ ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். ஸோ அந்த பர்சனை ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு இப்படியே உள்ளே வர லைக் இங்கே அப்படியே உட்காந்துருக்க மின்ஹோ தான் லைக் பார்க்குறான். ஸோ இப்போ அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்தா அங்கே வெளியேருந்து ஜாங்குக்கு தான் லைட்டாக ஒரு கண்ணடிச்சிட்டு அப்படியே போகிறான். அப்பா நீங்கள்? சாரி மின்ஹோ, நான் இத்தனை வருஷமாக உன்கிட்ட பேசாமல் இருந்திருக்கக்கூடாது. உன் அம்மா போன வருத்தத்தில் நீதான் அதுக்கு காரணம்னு நினச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிடு. ஐயோ அப்பா, நீங்கள் மன்னிப்பு அதெல்லாம் வேண்டாம்ப்பா. காஃபி சாப்பிட்றியா பா? ஒரு கேப்பச்சினோ. அப்படி சொல்லிட்டு அங்கே மின்ஹோவோட அப்பா பேச அங்கே மின்ஹோக்கு தான் ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. சாப்போ இது தூரத்துலேருந்து பார்த்த எல்சா தான் லைட்டான ஸ்மைலில் இப்போ அப்படியே சைடாக திரும்பி ஜாங்கா பார்க்குறா. ஜாங்குக்கா கேஷுவலாக அப்படி நின்றுட்டுருக்கான். ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் க்ளோஸ் யூர் ஐஸ். ஆக்சுவலாக எல்சா ஒரு ஹுடி தான் போட்டிருக்கா, த பிளாக் கலர், த சேம் அதே மாதிரி பிளாக் பேண்ட் போட்டிருக்கா. இந்த பக்கம் ஜாங்குக்கு எடுத்துக்கிட்டோன்னா அவன் டிஷர்ட் போட்டிருக்கான், கீழே ஒரு பிளாக் பேண்ட்டு போட்டிருக்கான். பட் அவன் மேலே வந்து ஓவர் கோட் போட்டிருக்கான் நீ வரைக்கும். சரியா? அதுவும் பிளாக் தான், எல்லாமே பிளாக் தான். ஸோ கொஞ்சம் அக்சசரிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க 2 பேரும். அப்போது கார் வந்து கொஞ்சம் தூரத்தில் நிற்குது. சரியா? இவங்க வந்து ஷாப்புக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போது அப்பா போகலாமா? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் லைக் வாக் பண்ணுறாங்க. அந்த வாக்கை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் இந்த சாங்கோட சேர்த்து அந்த வாக்கை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. I'm on the verge of caving in, I run back to the top. Now I'm Mr. Charisma, fucking Pablo Escobar. My friends are saying, shut up, Jenny, just get in the car. I just wanna be right where you are. ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் மாசாக போக இதை அப்படியே கட் பண்ணி ஜாங்கோ கூட வீட்டில் தான் காட்டுறோம். அங்கே ஒரு பர்சன் தான் செம்ம கோவத்தோட அப்படியே உட்காந்துருக்காங்க சோஃபாவில். ஸோ இப்படியே லைக் நம்ம ஜாங்கோ கூட காரம் போயிட்டு அவங்க வீட்டு முன்னாடி ஸ்டாப் ஆக 2 பேர் இறங்கி அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. பா இன்னைக்கு சம்பவம் இல்லை, அப்படியே மேலுக்கெல்லாம் புல்லரிச்சிச்சு. இந்த மாதிரி இன்னொரு டே வராதான்னு எனக்கு தெரியுமா? ஏய் அது அங்கே முடிஞ்சிச்சுன்னா அதோட விட்டுறணும். சரியா? சரிப்பா அப்படின்னு 2 பேரும் சொல்லிவிட்டு லைக் எப்படி சொல்ல ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வாசலில் போயிட்டு அப்படியே ஜங்க் பிரேக் போடுறான். என்னப்பா ஆச்சு? சம்பவம் அது அங்கே நடந்ததில்லை, எங்கள் அப்போ நடுகும் பாரு, அதுதான். என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அங்கே பாரு அப்படின்ட்டு சொன்னான். அங்கே தாங்க தான் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்து திருன்னு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு தாங்க ஆப்போசிட்டில் கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜின்னா அப்படியே லைக்கு அங்கே கிச்சனில் இருந்து பார்த்துட்ருக்கான். எங்கே போனீங்க? மின்ஹோவை பார்க்க. எங்கே பார்க்க? என்னப்பா? எங்கே பார்க்க போகலான்னு சொல்லுங்கள்ல அந்த மின்ஹோ. நீங்கள் மின்ஹோவை பார்க்க போயிருக்கீங்க, நீங்கள் கிங்கை பார்க்க போயிருக்கீங்க, ஆனால் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க. அது வர்ற வழியில்
டாக்ஸி கார் பஞ்சரு. ஓஹோ, உனக்கு டாக்ஸி பஞ்சரு, அவருக்கு கார் பஞ்சரு. எப்படி பஞ்சராகி 2 பேரும் நடந்தே வந்தீங்களா? எப்படிமா கண்டுபிடிச்சிங்க? Mr. Charisma fucking blah blah iskaba. My friends are saying shut up Jenny, just kidding. ஏச்சி வாய் மூடு. எங்கே போனீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. உண்மை சொல்லிடுமா? மின்ஹோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை. அதான் அவங்க அப்பாவை மின்ஹோவை போய் சமாதானப்படுத்தி வச்சுட்டு வந்தோம். மின்ஹோ, லவுட் ஸ்பீக்கர் போடு. ஹலோ மின்ஹோ. எல்சா, உன் அப்பா எங்க? இங்கே தான். சொல்லு மின்ஹோ. அங்கிள், உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரில. என் அப்பா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு காஃபி வாங்கி கொடுத்து என்னோட ஹெட்டில் பேட் பண்ணார். அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் இதை எப்போவுமே மறக்க மாட்டேன். அவர் என்கிட்ட சின்ன வயசுலேருந்தே பேசல. இப்போது இந்த ஃபீல் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் பேசியிருக்க மாட்டோம். நான் தான் சொன்னேன்ல, எல்லா அப்பாவும் ஹீரோவும் கிடையாது, அது சேம் எல்லா அப்பாவும் வில்லனும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா உன் அப்பா தான் உனக்கு ஹீரோ. இதுக்கப்புறமா அது 2 பேரும் ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அங்கே அந்த கால் அப்படியே கட் ஆகுது. சப்போ தாங்க அப்படியே இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே லைக் போயிடுறான். சப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. அப்பா, இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டோம். இல்லை, மாட்டியிருந்தோம் உன் அம்மா கிட்ட சம்பவம் தான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. ஸோ இப்படியே இதை கட் பண்ணி லைக் த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட்டு எனக்கு. ஸோ அங்கே ஒரு வீட்டில் தான் காட்டுறோம். ஜிமன் தான் அப்படியே ரோலிங் சேரில் உட்காந்து ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கான். அப்போது என் தலைவன் மொட்டை தான் அப்படியே உள்ளே வரான். பாஸ், மொட்டை எப்படி இருக்க? நல்லா இல்லை பாஸ், நல்லாவே இல்லை. ஏன்டா என்னாச்சு? ஏன் மூக்கு சிந்தினே வர? சளி பிடிச்சிரியா? பாஸ், பாசத்தில் அழுதுட்டு வந்தால் சளி போயிருக்கான்னு சொல்லி கலாயிறீங்க பார்த்தீங்களா? பாஸ்மா ஏன் மேலையாடா? ஆமாம் பாஸ், தம்பி மாதிரி உங்கள் கூடவே இருந்தேன். ஆனால் என்னை இப்படி தனியாக தவிக்க விட்டு நீங்கள் மட்டும் யோசிக்க போயிட்டீங்கல்ல. எது? நீ எனக்கு தம்பி? ஆமாம் பாஸ். ஏன்டா ஆமாம் கொஞ்சம் அவிச்சு வச்ச மாதிரி இருந்தீங்கன்னு நீ எனக்கு தம்பி, நான் உனக்கு அண்ணன். சரி விடுங்க, தம்பியா இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தகரமாவது கூட இருந்துட்டு போகிறேனே. சரி, நான் மாற்று. இன்னைக்கு எதுக்கு வந்துருக்கீங்க சார்? பாஸ், உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து நானும் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிடலான்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணேன். சரி, ஆனால் ட்ரை பண்ண ஒவ்வொரு ட்ரைலையும் உங்ககிட்ட அடி வாங்கினேன், மிதி வாங்கினேன், கொட்டு வாங்கினேன், திட்டு வாங்கினேன். இவ்வளோ வாங்கினேன்னு நீ திருந்தலை பாஸ். டைலாக பேச விடுங்க பாஸ். சரி பேசு. இத்தனை வாங்கியும் இதுக்கப்புறமும் நான் உருப்படாமல் இருந்தேன்னா மிஸ்டர் பார்க் ஜிமினோட அசிஸ்டன்ட் சொல்ல எனக்கு தகுதியே கிடையாது. ஓ, இப்போ வரைக்கும் சாருக்கு தகுதி இருக்குன்னு வேறு நினச்சிட்ருக்கீங்க பாஸ். முழுசாக பேசிக்கிறேன் பாஸ். ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்தேன் பாஸ். சரி பேசு. அதனால் கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அடிப்பட்டு, மிதிப்பட்டு ஒரு எவிடன்ஸை கல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓ, எவிடன்ஸு? ஆமாம் பாஸ். சார், நான் ஒன்று சொல்லவா? என்ன பாஸ் சொல்லுங்கள். எவிடன்ஸை பார்த்து பாராட்டி பதவி உயர்வெலாம் கொடுக்க வேணாம், அடி கொடுக்காம இருந்தால் போதும். பரவாயில்ல, பய பிடிச்சிட்டா. எல்லாம் டெக்னாலஜி. சரி, இப்போது மட்டும் நீ கொண்டு வந்த எவிடன்ஸு பாஸ், அதுக்கும் நான் ஒரு பதில் வச்சுருக்கேன். நான் பதில் வச்சுருக்கீங்க. இப்போது நான் கொடுக்குற எவிடன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனா இன்றைக்கே நான் ரிசப்ஷன் பண்ணுறேன் பாஸ். ரிசப்ஷனா? ஆமாம் பாஸ். சாருக்கு கல்யாணம் பாச்சு. கல்யாணமா? இன்னும் ஆகலை பாஸ். எப்படி ஆகும்?
எப்படிடா ஆகும்? பஸ் பஸ் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும் நான் உங்களுக்கு எவிடன்ஸை கரெக்டாக கொடுக்கலனா இன்னைக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் பாஸ். ரெக்கமெண்டேஷனா? ஆமாம் பாஸ். ஓ, ரெக்கமெண்டேஷனு உன்னை மாதிரி ஒரு கூமிட்டையே எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போது எதுவும் இல்லையா? வேறு என்னவா இருக்கும்? நான் சொல்லவா? இன்னியோட உனக்கு ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷனா? பாஸ் தப்பாக சொல்லாதீங்க பாஸ். அதுக்கு வேறு என்னமோ வரும் பாஸ். நான் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்தேன், மறந்துட்டேன். ஓ, நான் சொல்கிறதே தப்புங்கிற? ஆமாம் பாஸ், தப்பாக சொல்கிறேங்க. இருங்க பாஸ், நான் நல்லா யோசிச்சு சொல்கிறேன். யோசி அப்படி சொல்லிட்டு சிம்மனா அப்படியே உட்காந்துக்க. முட்டையா அவன் ஒரு பக்கமாக உட்காந்துக்கிறான். 6 தானே ஸ்டார்ட் ஆச்சு, 6 மணி நேரமாக உட்காந்து படித்தேனே, இப்போ அப்படியே 5 நிமிஷத்தில் மறந்துச்சு. அப்படி சொல்லிட்டு அங்கே மொட்டை தான் விரலை விட்டு ஒன்று ஒன்றா எண்ணிட்டு இருக்கான், இந்த வார்த்தையான்னு சொல்லி. இந்த பக்கம் ஜிமினா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சரி, இப்போது மொட்டையை அப்படியே ஜிமினை ஓர கண்ணால் பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சிக்க. அந்த பக்கம் ஜிமினா அப்படியே மறைச்சிட்டே இருக்கான். இப்போ இவங்க 2 பேருக்கும் எப்படி இருக்குன்னா, சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம், அப்படிதான் இருக்கு 2 பேருக்கு அடியில். ஸோ இப்படி ஒரு 1 hour ஸ்கிப் ஆகுது. அப்போ ஜிமன் தான், மொட்டை குட்டு இங்கே வாங்க பாஸ், ஒரு 5 நிமிஷம் பரவாயில்லவா பாஸ்? இன்னைக்கு மட்டும் நீ எனக்கு எவிடன்ஸை கரெக்டாக குடிக்கல, அதான் ரிசப்ஷன் பாஸ். டை பயப்படா. சாரி பாஸ் பேசல. சார் மன்னிச்சிட்டேன். என் 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணேன், விட்டேன். இத்தனை வருஷமாக என் கூட இருந்த பாவத்துக்கு விட்டேன். அந்த எவிடன்ஸுன்னு என்ன அது மட்டும் கூட, அதில் மட்டும் ஒன்றும் இல்லைண்ணா. மொட்டை சத்தியமாக இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம்டா, முள்ளடா என்னால். இல்லை பாஸ், கண்டிப்பாக இந்த எவிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எனக்கு தெரியும். இதோ அப்படி சொல்லிட்டு அங்கே மொட்டை தான் அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே குடிக்கிறான். அதை அப்படியே ஜிமன் ரீட் பண்ணுறான். பாஸ், நான் சொன்னேன்ல இது எவ்வளோ முக்கியம்னு. இது டிஎன்ஏ டெஸ்ட் பாஸ். அந்த எல்சா நம்ம ஜங்குக் சாரோட பொண்ணு, அதுக்கான டிஎன்ஏ டெஸ்ட்டு. அதில் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது, நல்லா பாருங்கள். நானும் இதை பார்த்துட்டு எவ்வளோ ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா? எல்லா நேரத்துலையும் இந்த மொட்டை காமெடி பீஸாகவே இருக்க மாட்டேன் பாஸ். எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேனா? நீ எத்தனை வந்ததெல்லாம் நான் தப்பு சொல்ல, ஆனால் இதை எங்கேருந்து எடுத்துன்னு வந்த? பாஸ், ஹாஸ்பிட்டலாக எல்சாவை தேடி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்க பாஸ் டிஎன்ஏ டெஸ்ட்டை. சப்போ ஜிம்மன் தான் அப்படியே பார்க்குறான். தெரியும் பாஸ், நான் கொடுத்ததில் நீங்கள் வாயடிச்சு போயிருப்பீங்கன்னு. ஐ நோ. ஏவா பாஸ், இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கல, எனக்கே தெரியாதுடா. இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிருக்கனா அதுக்கு ஒரு பரிசு ஒன்று கூட வேணாம் பாஸ். அது வேணாம் பாஸ், பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல, இங்கே வா. அப்படி சொல்ல மொட்டை தான் அப்படியே பக்கத்தில் போயிட்டு குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி நிற்கிறான். அப்போ மொட்டையோட ஷோல்டரில் கையை போட்டு, இங்கே இப்பொழுது இந்த எபிசோடை பார்த்திருக்கும் அனைவருக்கும் காத்திருக்கும் ஒரு பெரிய பரிசு. பாஸ், இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லவர். நான் கண்டுபிடிச்சதை பாராட்டி அவங்களுக்கும் பரிசு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, யூ ஆர் ஸோ கிரேட் பாஸ். இல்லை, ஒரு பங்கமான சர்ப்ரைஸு. சர்ப்ரைஸ் வேறு கொடுங்க பாஸ். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மொட்டையோட கும்பாபிஷேகம். அப்படி சொல்லிட்டு மண்டை மேலே ஒரு கொட்டு வைக்க அங்கே மொட்டை தான் நீடன் பண்ணுறான். பாஸ், ஏண்டா மொட்டை, இதுவரையும்
போனா போயிடுன்னு சரி புள்ள அழிஞ்சு திரிஞ்சு நமக்காக கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குதே ஒரு அப்ரிசியேஷன் அது கொடுக்காட்டியும் அட்லீஸ்ட் அணைச்சிக்கவாது செய்கிறான்னு சொல்லி அடி கொடுக்காமல் இருந்தேன் கரெக்டா? ஆனால் இப்போது நாயத்தை டிஎன்ஏ டெஸ்ட்டை என்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்து சோறு அழிஞ்சு திரிஞ்சு கொண்டு கொடுத்தேன்னு பில்டப் வேற. பொய் 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 பஸ் பஸ் வேணாம் பஸ் பொய் சொல்லடா பொய் சொல்ல பொய் பஸ் பஸ் சாரி பாஸ். அது வந்து ஏண்டா ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேருந்து கண்டுபிடிக்கிறேன்னு இது வரைக்கும் காணாமல் போன ஒரு ஜட்டியை கூட கண்டுபிடிக்கல நீனு. பாஸ் என் மேலே தப்பு இல்லை, நான் கண்டுபிடிக்கலையும் நீ கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது? ஓ அப்போது சார் மேலே தப்பு இல்லை, எங்கள் மேலே தான் தப்பு. ஆமாம், கொஞ்சம் டைம் கொடுக்கணும், டக்கு கண்டுபிடிச்சா நான் என்ன பண்ணுறது? இதே பாஸ் எடுத்தீங்க, அப்போது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? டே மொட்டை, இந்த ஜிமினை பார்க்குறதும் பண்ணுறதும் வேணால் காமெடி பீஸாக இருக்கலாம். ஆனால் ஜிமினுக்குள்ளே தருகான், அவனை வெளியே வராமல் வச்சிருக்கேன். அவனாம் வந்தால் நீலாம் தாங்க மாட்டேன். எனக்கு அப்போவே தெரியும் இந்த பிரின்சஸுக்கு ஜங்குக்கும் ஏதோ ஒரு பாண்ட் இருக்குன்னு. அதனால்தான் அன்னைக்கு என் மச்சானுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ பிரின்சஸ் கொடுத்தாலே பிளட்டு, அதுலேருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணி நானும் இவங்கியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம். அப்போ இருந்த சுச்சுவேஷனில் என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியல, அவ்வளோதான் மாற்று. ஆனால் அப்போவே எனக்கு தெரியும், அதே நீ ஸ்டோரியோட எண்டில் வந்து சொல்லினுறிய. பாஸ் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப பெரிய ஆள் பாஸ், அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. உங்கள்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது பாஸ், நான் போய் கற்றுக்குறேன். எங்கே போகிறேன்? எங்கே வா பாஸ். பாஸ் பாஸ் நான் பாவம் பாஸ், பாவம் பார்த்து விட்டுருங்க பாஸ். ஒன்றே நான் பாவம் பார்த்து வரணும். ஆமாம் பாஸ். சார் நான் இதை அவங்ககிட்ட விட்டுடுறேன். அவங்க தான் அவனோட கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க. கமெண்ட் செக்ஷனை பார்க்குறேன். மாவனை உனக்கு கும்பாபிஷேகம் பண்ண வேணாம், பாவம் மொட்டை விட்டுருங்கன்னா விட்டுருவேன். இதுவே மொட்டை கும்பாபிஷேகம் பண்ணணுன்னு மட்டும் சொல்லட்டும், நெக்ஸ்ட் எபிசோடில் சிறப்பான தரமான கும்பாபிஷேகம் நான் உனக்கு பண்ணுறேன், சரியா? ஏன்னா ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு இந்த மொட்டையை ரொம்ப பிடிக்கும்ல. சில பேர் ஃபேரி அக்கா கிட்ட நம்பர்லாம் கேட்டிருக்கீங்க, அப்படியே கொஞ்சம் பார்த்து மன்னிச்சு விட்டுருங்க. ஃபேரி அக்கா கிட்ட என் மூஞ்சியை கூட போட சொல்கிறேன், என் மூஞ்சியை கூட பாருங்கள். இந்த மூஞ்சியை பார்த்தா அடிக்க சொல்லணும்னு தோணுமா உங்களுக்கு? நான் சிம்பத்தியா லைட்டா பாரு. கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டு ஒன்று கழுவி ஊற்றி கும்பாபிஷேகம் பண்ணுறேன்டா. ஓகே பாஸ், நான் கிளம்புறேன் பாஸ் அப்படி சொல்லிட்டு மொட்டை தான் அப்படியே ஓடிடுறான். ஸோ இந்த டவுட்டை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஜிமினுக்கு எப்படி ஜிமினுக்கு இவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பான். சம் சிச்சுவேஷன் சொல்ல முடியாமல் இருந்திருக்கும். இப்போ எல்லாமே ஆல் ஓகே, டவுட் கிளியர் ஆகிடுச்சா? ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது லைக் மொட்டை தான் ஜிமினோட வீட்டுக்கு வாசல் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆழ்ந்த யோசனை நினைக்கிறான். பாஸுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சொல்ல வேண்டாம்னு நினச்சாலும் மனசு கேட்க மாட்டேங்கிட்டே. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு தான் போகணும் அப்படி சொல்லிட்டு இப்போ அகைன் அப்படியே ஜிமினோட அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். டா மொட்டை, இன்னுமா நீ போகல? பாஸ் நீங்கள் என்ன அடித்தாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, ஏன் கும்பாபிஷேகமே பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் பாஸ். ஜான் சாரை 2 டேஸாக காணும். அது யார் கடத்தினாலும் தெரில, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரியும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், இருந்தாலும் சொல்கிறேன், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு மொட்டை அப்படியே போகிறான். அப்போ ஜிமன் தான் அப்படியே பார்க்குறான். ஏன் மொட்டை ஒரு நிமிஷம் இல்லை? என்ன பாஸ் அடிக்காதீங்க பாஸ், பாடி தாங்காது. நான் சொன்னேன் ஜானை காணுமா? ஆமாம் பாஸ், உங்களுக்கு தெரியாதா? எப்போலேருந்து? 2 நாளா? 2 நாளாக ஜானை காணுமா? எனக்கு தெரியாதே. ஐயோ பாஸ், நீங்கள் நியூஸ்லாம் பார்க்குறது இல்லையா? நான் பாஸ் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் தான் இப்போ அப்படியே வேகமாக கிளம்புறான். ஸோ இப்போது லைக் ஜங்குக்கோட வீட்டில் பார்த்தோன்னா அவனும் எல்சாவும் கேரம் போர்டு ஆடிட்டுருக்காங்க. ஸோ அப்போது ஜிம்மன் தான் அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறான். போன உடனே யார் என்ன எதுவுமே பார்க்கல, அப்படியே ஜங்குக்கோட காலரை பிடிக்கிறான், பிடிச்சி அப்படியே தூக்குறான். ஏய் ஜிம்னா நாச்சு தா ஜங்குக்கு நான் எனக்கே தெரியாமல் உன் இஷ்டம் மாதிரி பண்ணிட்டுருக்கியா? என்னடா என்ன பண்ண? தா ஜானுங்கிற. ஏய்
சோனுங்கடா மச்சான் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. நான் திரும்பி போகணும் பாரேன். அங்கே திரும்பி பார்த்தா கிச்சன்லேருந்து டே தான் இந்த பையன் பார்த்துட்ருக்கான். இப்போது அவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பான். அதுக்குன்னு அப்படியே மூஞ்ச கொஞ்சம் சிரிச்சா மாதிரியே வச்சுட்டு கேளு பார்க்கலாம். தனக்கும் மாறேன்டா. பரவாயில்ல மச்சான், உனக்கு என்ன வராதா? ஜங்குக்கா ஜானை கத்துனியா நீன்னு என்கிட்ட சொல்லாம? ஐயோ மச்சான், உனக்கு தெரியாதுல்ல அது. நான் இல்லை நான் நக்கல் பண்ணுறியா? இங்கே ஜானை கட்டுறதுக்கு ஒன்னையை விட்டா வேற யாரா இருக்கா? மயிறு அடிச்சு வச்சிருவேன். ஒழுங்கா சொல்லிடு. மச்சான், நீ சிரிக்கும் போது இவ்வளோ அழகா இருக்க. தச்சால அழகா இருப்பேன்டா. மூட்டி சொல்லிடு. ஐ லவ் யூ ஜமுனா. ஐ ஹேட் யூடா நாயே. மூட்டி சொல்லு. ஜான் என்ன பண்ண? நான் அது மச்சான் கேட்கல. தயாங்கு எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? போட்டு தரேன் ஜெமன். நானும் உன் புருஷனும் கொஞ்சம் தனியாக பேசினோம். மொட்டை மாடிக்கு போகிறோம். காஃபி போட்டு அங்கே எடுத்துன்னு வந்துடுறியா? சரி. இல்லை உனக்கு எது கஷ்டம்? காஃபி போட்டு இதோ இவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விடு. இவளையும் நம்ப மாட்டேன். சரி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் 2 பேருமா அது ஒரு கப்பல் வாங்கலான்னு இருக்கோம். அதான் அந்த கப்பலுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டேன். மச்சானே தான் உன் மேலே பாச அறியமாச்சேன். தயாங்கன்னு வைக்க சொன்னான் இல்லை மச்சான்? ஆமாம் தயாங்கன்னு மூட்டோடம் அப்படி சொல்லிட்டு அப்படியே சட்டை காலில் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ இப்படி லைக் எழுதாவா பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே போயிட்டு லைக் தள்ளி விடுறான். வயசாயிருச்சுடா. ஜான் என்னடா பண்ண? எனக்கு தெரியாமல் இப்படி கத்துன? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா? ஜிம் உனக்கு தேவைப்படலையா? மச்சான், நான் உன்கிட்ட சொல்லாமல் ஏதாவது பண்ணுவேனா? அதான் பண்ணிட்டியே பெருசா. உனக்காக எத்தனை வருஷம் என்னென்ன பண்ணியிருப்பேன். உங்கள்கிட்ட கேட்காம ஒரு ஜட்டியை கூட மாற்றினேன் நான். ஆனால் நீ ஒரு ஆளை கத்திரிய, அதுவும் உன் அப்பனா என்கிட்ட சொல்லாமல். இதெல்லாம் என் பிளான் கிடையாது. அப்புறம் ஜெமன் காஃபி. அப்படி லைக் காஃபியை அங்கே வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஜிமினோட ஹேண்ட்லேருந்து ஜங்கோட அந்த காலரை எடுத்து விட்டுட்டு ஜங்கோட காலரை அப்படியே சரி பண்ணுறா. இப்போ அப்படியே சைடாக திரும்பிட்டு, ஏன் என் அப்பாவை திட்டிருக்கீங்க, அடிச்சிட்ருக்கீங்க? என் அப்பா எதுவும் பண்ணல, நான் தான் பண்ணேன். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? ஸோ அப்படி இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாமா? நைட் டைம் அங்கே ஆக்சுவலாக யூஎஸ்ஏல தான் தாங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கான். சங்குக்கு தூக்கமே வரல. அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்ருக்கான். தாங்க நிம்மதியாக தூங்குறத பார்க்க சங்குக்கு ஏதோ அவ்வளோ கோவம். அவனுக்காக நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த டோர் தான் லைட்டாக நாக் ஆகுது. பிரின்சஸ் இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலப்பா, நம்ம ஒரு குட்டியாக வாக் போயிட்டு வரலாமா? ஸோ அப்படியே திரும்பி தாங்க பார்க்குறான். அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் ரோட்டில் தான் நடந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போது எல்சா தான் லைக் ஏதோ கேட்க வர்றா. அப்படியே தயங்குறா. என்ன ஏதாச்சும் கேட்கணுமா? என்னவா இருந்தாலும் கேளு. உன் அப்பாட்ட தானே கேட்குற. ஜானை கொல்லணுப்பா. ஸோ அப்படியே ஜங்குக்கு ஸ்டாப் ஆகுறான். ஸ்டாப் ஆகிட்டு சைடில் பார்க்குறான். என்ன? ஜானை கொல்லணுப்பா. The Bluetooth device connected. என்னப்பா? இதே தான் இவ்வளோ நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதே நீ சொல்லுவேன்னு நினைக்கல. அப்பா அவனை கொல்லணுப்பா.
எப்படி கொல்லணும் தெரியுமா? எல்லா வழியும் கொடுத்து கொல்லணுப்பா, சும்மாலாம் கொல்லக்கூடாது. யோசிச்சேன், உன் அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டானே, அவனை எப்படி கொல்லான்னு இவ்வளோ நேரம் யோசிச்சேன். ஆனால் என் பொண்ணு இருக்கானே மறந்துட்டேன். சாரி. பரவாயில்லப்பா. நானும் பயந்தேன், எங்க இதுக்குள்ள என்ன வரவிட மாட்டீங்களோன்னு. எல்சா, ஒரு பொண்ணுனா எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த உலகம் தனியாக ஒரு பெரிய ரூல்ஸே போட்டு வச்சிருக்கு. அது எதுவும் என் பொண்ணுக்கு கிடையாது. அவள் என்ன நினைக்கிறாளோ அதை பண்ணணும், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படி இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நீ என்னோட பிரின்சஸ். தேங்க்ஸ்ப்பா. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு பொண்ணா எதுலேயும் நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். தட்ஸ் மை கேர்ள். சரி, என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கொரியா போகணும். ஆனால் இது எதுவுமே அம்மாவுக்கு தெரியக்கூடாது. என் தாங்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் இது அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நம்ம அவனுக்கு பண்ணுற பெரிய நல்லது இல்லை? கரெக்ட். அப்பா, உங்களுக்கு தெரியுமா, நான் அப்பப்போ யோசிப்பேன், என் அம்மா ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப குழந்த. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கேருந்து வந்துச்சுன்னு. இப்போது அப்பா புரியுது, நான் தான் நீங்கள், நீங்கள் தான் நான். கரெக்டு. நான் தான் நீ, நீ தான் நான். பாரு, எதுவும் மிஸ்ஸே ஆகக்கூடாது. அப்பா, அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும், அது ஓல்டு. சங்கு 10 அடி பாஞ்சா எல்சா 100 அடி பாய்வா, இது நியூ. எல்சா வெர்ஷன் எப்படி இருக்கு? ரொம்ப கோல்டாக இருக்கே, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிட்லாம்ப்பா, சாப்பிட்லாம். நல்லா இருக்குல்லப்பா? உன் அம்மா எப்போவாது ஏதாவது தப்பாக பண்ணி பார்த்துருக்கியா? அதுலேயும் அவன் போகிற காஃபி டாப் நான்ச்சு இல்லை ஜெமன், நீங்கள் குடிக்காமல் இருக்கீங்க, குடிங்க. அடி சண்டாளி, நீ எல்லாம் பொண்ணா? ஜெமன், ஐயோ, இது தெரியாமல் என் புள்ளியோட வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டேனே. நீங்கள் மைண்ட் வாஷ்னு நினச்சி ரொம்ப நேரமாக சத்தமாக பேசிட்டுருக்கீங்க. நான் என் பிள்ளை ஒன்றும் குறைஞ்சாலும் கிடையாது. நான் அவனை உனக்கு மேலே வளர்த்து வச்சுருக்கேன். ஓகே ஓகே. டேய் சங்குக்கு, நாடா இவ இப்படி இருக்கா? என் பொண்ணு வேற எப்படி இருப்பா? நான் பயப்படுறியா? என்னத்துக்கு நான் பயப்படணும்? பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். நீ இவ்வளோ தைரியமாக இருக்கும்போது ஆம்பளை சிங்கத்தை பெற்றனா எதுக்கு பயப்படணும்? கருப்சாமி, என் பிள்ளைய நீ தான் கூடவே இருந்து காப்பாற்றணும். ஜிம்மன், எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைய காலம் ஃபுல்லாக கண் கலங்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஏய், நான் என் பிள்ளைய கோச்சிட போறியா? என் பாரு. ஏய் ஓடுறா, காஃபியை குடுறா, ஆடுற போது. காஃபி அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே குடிச்சிட்டு 2 பேரையும் பார்க்குறான். லைக் 2 பேரும் எப்படின்னா ஒரே பக்கெட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜாங்கூர் ரைட்டில் திரும்பினா ஹெல்ஸாவும் ரைட்டில் திரும்புகிறா. அங்கே லைக் அவன் லெஃப்ட்டில் திரும்பினா ஹெல்ஸாவும் லெஃப்ட்டில் திரும்புகிறா. ஒரே மாதிரி உஃப்னு ஊதி அப்படியே குடிக்கிறாங்க. லைக் 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன்டா ரொம்ப நேரமா எங்கள் 2 பேரையும் சைட் அடிக்கிற? ஏன் சைட் அடிக்கிறேனா? எப்படா, எப்படி எல்லாம் ஒரே மாதிரி?
அதான் மச்சான் ஃபாதர் டாட்டர் கோல்ஸு. கொலை பண்ணுறதுக்கெல்லாமாடா கோல் செட் பண்ணுவீங்க? ஆமாம், இது நியூ வெர்ஷன், கற்றுக்கோ. யோபோ, நான் கற்றுவே வேணாம்ப்பா. இங்கே பாருமா, உன்னை நம்பி என் பிள்ளைய கொடுக்குறேன், அதுக்காக அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறவெல்லாம் வச்சுக்காத, அது ஒரு குழந்தை. நான் தான் சொன்னேன்ல ஜெமன், காலம் ஃபுல்லாக அவங்க பையனை கண் கலங்காமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க. நம்ம சொல்கிறேன், நம்புகிறேன், கை விட்றாதம்மா. பயப்படாதீங்க ஜெமன், நானும் பண்ண மாட்டேன். சரி, இப்போ என்ன பிளானு, முடிச்சிட்டிங்களா என்ன? டேய், அதப்புறா என் தேவன் 20 வருஷமா நரகத்தில் இருந்திருக்கான். உடனே அவனை கொலை பண்ணிட்டா அதில் என்ன இருக்கு? முடியல. அப்புறம் என்ன பிளானு, எங்கே வச்சுருக்கீங்க, அத்தனை பண்ண போகிறீங்க? செம்மன், இந்த எபிசோடில் எல்லாமே சொல்லிட்டா அப்புறம் எப்படி இவங்களெல்லாம் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ண வைக்கிறது? ஸோ அவனை என்ன பண்ண போகிறேன்னு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அப்படியா? இதுவே தாங்க முடியல, இதில் டிஸ்ட்டு வேற. ஆமாம், என்ன பண்ண போகிறேன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். என்ன பண்ண போகிற? ஐயோ அத்தாடி, என்ன பேசிட்டீங்க 3 பேரும்? தயாங் அம்மா, இங்கே பேசுனதை நீங்கள் கேட்டிங்களா? இல்லையே. அப்போது எனக்கு கேட்கக்கூடாதுன்னு ஏதோ பேசிகிட்ருக்கீங்க. எதாவது சொல்லி சமாளி நாயே. பாப்ஸு, உனக்கு தெரியாமல் நாங்கள் என்ன பேச போகிறோம், அது சும்மா சும்மா இவ்வளோ நேரம் என்ன பேசுனீங்க? அப்பா, நான் கிளம்புறேன், எதையாவது சொல்லி சமாளிச்சிடுங்க, உயிரோடு இருந்தா அடுத்த தடவை பார்ப்போம். ஏய், சும்மா பிரச்சனை வரும்போதெல்லாம் விட்டு போதடி பிரின்சஸ்ஸு. அம்மா, நான் மறந்தே போயிட்டேன். என்ன மறந்த? அது மின்ஹோல்ல அவனை பார்க்க போகணும். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்களே. இங்கேருந்து நகர்ந்த கிண்டக்கால் 2ஐயும் உடைச்சிடுவேன். ஸ்டாச்சு. என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணும்? ஏய், ஏதாவது சொல்லி சமாளிடா. கொலை பண்ணுறதுக்கு மட்டும் பிளான் பண்ண தெரியல, ஏன் இவனை உன்னால் சமாளிக்க முடியாதா? அத்தை கொடை ஈஸியாக பண்ணிடுவோம் மச்சான், ஆனால் இதை ஆனால் அவனும் என்னையும் மாட்டி விடுங்க. தயாங், நீ போட்ட காஃபி இல்லை சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். என்ன பண்ணும், என்ன பேசுனீங்க? என்ன பண்ணுன்னா, பண்ணுன்னு நினைக்கிறத பண்ணும், பண்ண வேணான்னு நினைக்கிறத பண்ணக்கூடாது. இப்போ பண்ணணும்னு நினச்சதுனால பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்ன பண்ணணும்னு யோசிச்சாதான் அதை பண்ணவே முடியும். ஸோ ஜெமன், ஹலோ, நான் இவங்க உப்புமாவில் உப்போட வந்துட்டியா? ஐயோ, இது பெரிய பிரச்சனையாச்சே. உப்புமாவில் ரொம்ப தப்பாச்சே, இதோ வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே வேகமாக ஓடிடுறான். ஸோ அப்போது தாங் தான் கையை கட்டிட்டு 2 பேரையும் பார்க்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நல்லா இருக்கு ஜாங்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாப்ஸு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைம்மா. ஆமாம், நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயும் என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறல்ல. நீ மாறலன்னு நினச்சேன் ஜாங்கு, ஆனால் மாறிட்ட. என்னம்மா பேசுகிற? அப்பெல்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து நான் தாண்டி உன்னை வளர்த்தேன். இப்போ அப்பா பேச்சு கேட்டுட்டு என்னமோ பண்ணுறல, அதான் உங்கள் 2 பேருக்கும் நான் தேவைப்படலை. நான் எதுக்கு இங்கே இருக்குன்னு எனக்கு புரியல. என் மூஞ்சில் 2 பேருமே முழிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு தாங் தான் அப்படியே போகிறான். ஏன்ப்பா அம்மா இவ்வளோ இன்னோசென்ட்டாக இருக்காங்க? அதான் அவன் பிரச்சனை. அவன் பட்ட கஷ்டம், அவனுக்கு வலிச்ச வலி எதுவுமே அவனுக்கு தேவையில்ல. மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, அவ்வளோதான். இப்போ கூட அதுக்கு தான் இவ்வளோ பேசிட்டு போகிறான். நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. பார்த்துக்கோங்க,
சப்போ ஜங்குக் தான் போகிறான் தாங்க அப்படியே லைக்கு பெட்டில் உட்காந்துட்ருக்கான். சப்போ ஜங்குக் தான் பக்கத்தில் போய் உட்கார தாங்க அப்படியே எழுந்திரிச்சிக்கிறான். ஸோ தாங்கோட கைப்பிடிச்சு அப்படியே மடியில் உட்கார வைக்கிறான். ஜங்குக் எல்லா நேரமும் இதே பண்ணா நான் சமாதானம் ஆவேன்னு நினைக்காத. நீ என்ன பண்ணிட்டுருக்க? என்கிட்ட எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. பாப்ஸு இப்போவும் சொல்கிறேன், உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் அதை மீற மாட்டேன். அப்போது பெரிய பாஸ் எங்க? அது எனக்கு தெரியாது. போய் சொல்லாத ஜங்குக். பாப்ஸு ஒருத்தவன் நல்லது பண்ணா அவன் ஃப்யூச்சரில் அது எப்படி அவனுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி ஒருத்தன் கெட்டது பண்ணா அதுக்கு உடனே அவனுக்கு கிடைக்கும். ஜங்குக் இதெல்லாம் வேண்டாம். நான் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என் பட்டுக்குட்டி, நீ எப்போ என்ன நினைப்பேன்னு ஒன்றை விட எனக்கு நல்லா தெரியும். ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த தப்பும் நடக்காது. அது மட்டும்தானே உனக்கு வேணும். இல்லை ஜங்குக்கா, இது எதுவுமே வேண்டாம். ஒரு ஆளை கொன்று தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு இல்லைல்ல. யாரும் யாரையும் கொலை பண்ண போகிறதில்ல. நிஜமா? நிஜமா? ப்ராமிஸா? ப்ராமிஸா? எனக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு என்ன ஆக போகுது என் கூட நீ இருக்கும்போது? ஏய், நான் அழுகிறியா என்ன? போடா, அழுகாம என்ன சிரிக்க சொல்றியா? தாங்கம்மா, பாரு, இதுக்கப்புறமா உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உனக்கு எல்லாமாவும் நாங்கள் தோத்துட்டேன்னு அர்த்தம். புரியுதா? யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் என்னோட தயம் அழவே கூடாது. ஐ லவ் யூ. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அது மட்டும்தான் எனக்கு வேணும். வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு எதுவும் ஆகாது நீ இருக்க வரைக்கும். சரி, மாமாவுக்கு ஒரு முத்தா கொடுக்குறது. சிப்போடா பொறுக்கி. ஏய், நான் ஒரு முத்தம் கொடுக்குறது நல்லா இருக்குமே. மாட்டேன். ஏன்? எப்போ உன்னால மட்டும் இதெல்லாம் முடியுது? நான் முடியுது. ஒன்னா ஏய் வலிக்குது. பொறுக்கி. சரி. எங்க? அப்போ சிப்போ அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டான். தங்க ஜங்குக்கா லைட்டாக சிரிக்கிறான். ஜென், என்னாச்சு? ஃபாதர், ஆரம் எனக்கு வேணும் ஃபாதர். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆரம்க்கு எதுவும் ஆகாது, நான் தான் சொல்கிறேன்ல. பயமாக இருக்கு ஃபாதர். கண்ணு முன்னாடியே இத்தனை வருஷமாக இருந்துட்டாரு. இப்போ கண்ணை விட்டு கொஞ்சமாக மறைஞ்சோன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஃபாதர். பாரு, கடவுள் உங்கள் 2 பேருக்கும் முடிச்சு சாதாரணமாக போடலை, ரொம்ப டைட்டாக போட்டிருக்கான். அதனால தான் இத்தனை வருஷமாக அவன் கூட உயிரோட இருக்கான். அப்பெல்லாம் டக்குன்னு எடுத்துக்க மாட்டான். கவலைப்படாத. ஒன்றும் ஆகாதுல்ல ஃபாதர்? ஒன்றும் ஆகாது. நல்ல நியூஸு உடனே உன்னை தேடி வரும். கர்த்தர் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார். தேங்க்ஸ் ஃபாதர்.
அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி லைக் ஜிந்தா லைக் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். கண்ணிலேருந்து டியோஸா ஸ்டாப் ஆகவே இல்லை. அவனுக்கு அப்படியே ஆரம் கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாமே வருது. இத்தனை வருஷமா ஆரம் கிட்ட இருந்து ஜின்னுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனாலும் அந்த காதல் அப்படியே தான் இருக்கும். என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. யா ஸோ அவனுக்கு அந்த எல்லா மெமரிஸும் லைக் ஆரம் சின் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. கண்ணில் டியர்ஸ் கலந்த லிப்ஸில் லைட்டான ஸ்மைல் அப்படியே போயிட்டுருக்க. லைக் அவனோட மொபைலுக்கு தான் ஒரு கால் வருது. ஹலோ, ஜென், நான் ஹான் பேசுகிறேன். ஹான், என்னாச்சு? ஆரம் ஆரம் ஓகேவா? ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லைல்ல? ஃபர்ஸ்ட் அழாதீங்க. ஆரம் கண்ணு முடிச்சிட்டாரு. ஜென், தேங்க் காட். தேங்க்யூ மிஸ்டர் ஹான். அழாதீங்க, அவர் நல்லா இருக்கார். இன்னும் 1 வீக்கில் நானே ஆரம்ப கொரியா கூட்டிகிட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச். நான் அவர்கிட்ட பேசலாமா? இல்லை, ஆக்சிஜன் மார்க்ஸ் போட்டிருக்காரு. நானுமே இன்னும் பேசலாம் அவங்ககிட்ட. இன்னும் ஒரு 1 வீக்கில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். வேணா வீடியோ கால் வரீங்களா? வரேன். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். அப்புறம் அழாமல் பேசுங்க. அவன் அவங்கள அழுதுகிட்டே பார்த்தா அவனுக்கும் ரொம்ப லோவாக இருக்கும்ல. ஜூன் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாங்க ஆரம் தான் அப்படியே லைட்டாக கண்ணை சமட்டுறான். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் 1 வீக்கில் நீ இங்கே வந்துடுவேன். அது வரைக்கும் கொடுக்குற டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. நான் ஒன்று சீக்கிரமாக பார்க்கணும். சாங்க ஆரம் கண்ணில் இருந்தும் லெக்டிவ்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. ஜென், எமோஷனல் ஆகாதீங்க, புரியுது. ஜூன், நான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமாக வந்துடு. சாங்க ஜூன் லைட்டாக அவன் ஹெட்டை ஷேக் பண்ணுறான். இந்த பக்கம் ஜின்னுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. ஸோ அப்போது ஆந்தான், நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, அப்போ தானே அவர் வந்தோன்னே அவரையும் சேர்த்து நல்லா பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக ஹான், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. டேய், ஓகே தானே? சாங்க ஆரமோட லிப்ஸில் லைட்டான ஒரு ஸ்மைலு. ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரமாக வந்துடு அப்படி சொல்லிட்டு அந்த கால் அப்படியே எண்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான், அந்த ரோட்லேயே ஒரு மாதிரி நீல் பண்ணி உட்காடுறான். ஜூன், அவனுக்கு ஒன்றும் ஆகலை. இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணுற. சீக்கிரமாக வந்துடு. இந்த 1 வாரம் சீக்கிரமாக போயிடணும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யா, இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கப்பலுக்கும் ஒரு காதல், அந்த ஒரு காதலும் அவ்வளோ அழகு. யா ஸோ இப்படியே லைக் இந்த சீனை கட் பண்ணோன்னா லைக் ஜங்குக் தான் அவனோட பெட்டில் படுத்துட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போது அவனோட மொபைலுக்கு தான் லைக் அனு நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. ஹலோ மிஸ்டர் ஜங்குக். யார்? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ சரி, அது என்னப்போ? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, அப்போ சொல்கிறேன். சரி சொல்லு. என் அண்ணனை கொலை பண்ணியே அவனோட தம்பிடானா? உன் அண்ணனை கொலை பண்ணனா? டேய், 1 2 நான் பண்ணல,
டெய்லி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இதில் எவன் அண்ணன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்படியே இருந்திருந்தாலும் முடிச்சிருப்பேன். நான் இப்போ உனக்கு தெரியலல்ல, ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரை நீயும் உன் ஃப்ரெண்டு ஜிம்முனும் சேர்ந்து கொலை பண்ணீங்கல்ல. ஓ அப்போ சாரி, நான் இல்லை, என் மச்சான் பண்ணான். அதனால் எனக்கு தெரில. 2 பேரும் சேர்ந்து தான்டா பண்ணீங்க. உன் பொண்ணு உன் வீட்டில் இருக்காளான்னு பார்த்தியா? ஐயோ, நான் என் பொண்ணை கடத்திட்டியா? ஐயோ பிரின்சஸே, எங்கே இருக்க? டேய், நான் அவளை கடத்தி வச்சிருக்கேன். நீ எனக்கு கால் பண்ண உடனே பயப்படுற அளவுக்கு நான் ஒன்று என் பொண்ணை சாதாரணமாக வளகலை. அப்படியே நீ அவளை கத்திருந்தா பயப்பட வேண்டியது நான் கிடையாது, நீ தான். தெரியுமே, அவன் பொண்ணை கடத்தினா நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியுமே. அப்பா ஏய் கிம் தயம், ஏய் என்ன சொல்கிற? அவனை கடத்தினா பதறுவல்ல? என்னாச்சுப்பா? உன் அம்மா எங்க? அவங்க மார்க்கெட் போனாங்க. மார்க்கெட்டா? ஆமாப்பா, என்னாச்சு? 10 நிமிஷம் என்னை தேடி நீ வர்ற, இல்லைனா அடுத்த நிமிஷம் உன் வைஃபி. ஏய் ஓ, என்னப்பாச்சு? உன் அம்மாவை கடத்திட்டுக்கானுங்க. கடத்திட்டாங்களா? எவ்வளோ டைம் கொடுத்துருக்கா? 10 minutes. It's too long, Dad. La? 5 minutes. That's my girl. Nah, வளரலாமா? Yeah, let's go. Notorious. யா, இந்த எபிசோடை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். கடத்தினவன் கதிர வைக்க போகிறானா இல்லை கதிர போகிறானான்னு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். தென் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் எனக்கு 100 இல்லை 200% டேம் ஷியோரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட் த பீக்கில் இருக்கும். இது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்? இட்ஸ் ஜஸ்ட் ட்ரெய்லர். மெயின் பிக்சரே இதுக்கப்புறம் தான் இருக்குது. கண்டிப்பாக வச்சு செய்யலாம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தென் இந்த எபிசோடு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பர்ஸ்னலாக எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஸ்டோரிக்கு நான் தான் ஃபேனும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அப்போது எனக்கு இதில் என்ன பிடிச்சது சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தம் மருதம் எனக்கு தெரில அது எங்கேருந்து ஐடியா வந்துச்சு, எப்படி குடிக்கணும்னு. பட் அதை கொடுக்கும்போது எனக்கு உள்ள அவ்வளோ ஒரு மாதிரி அப்படி ஒரு ஃபீல், ஏன்னு தெரில, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் தலைவன் ஜங்கோட சம்பவமாக இருக்கட்டும், எல்சாவோட சம்பவம், ஃப்ளாஷ்பேக்கு, ஜின்னு, ஹோபால்னு பர்சனலாக எனக்கு இந்த எபிசோடே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு தெரியல, நான் ஜாலியாக அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லா பிடிச்ச சீன்ஸையும் மறைக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எப்படின்னு சொல்லிட்டு மறைக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. தென் நெக்ஸ்ட் எபிசோடை கண்டிப்பாக சூன் போட ட்ரை பண்ணுறேன், சரியா? தென் பாய் ஃப்ளவர்ஸ், சார் அமிதா.